السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وعامرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் காமிலான ஷேகுமார்களுடைய அருள் பார்வையை நமக்கு கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த புனித ரமலானை ஃபைஸுல் நாஹித்துடைய பிச்சையிலே இரவெல்லாம் அல்லாஹ்வின் சிந்தனையில் கழிப்பதற்கும் பகலெல்லாம் நல் வணக்கங்கள் செய்வதற்கும் தௌஃபீக் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். லயின் ஷகர்தும் நன்றி செலுத்தினால் மேலும் அதிகமாகும். வலையின் கஃபர்தும் நன்றி மறந்தீர்களேயானால் இன்ன அஸாபி லஷதீத், என் தண்டனை கடுமையாக இருக்கும். அப்படின்னு அர்த்தம் என்ன? எந்த நேமத்தை கொடுத்தோமோ அந்த நேமத்துட்டு மஹரூம் ஆக்கிடுவாங்க, மீண்டும் தரமாட்டான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா. அதனால அல்லாஹ் நமக்கு இது கொடுத்ததுக்கு சந்தோஷப்படுவோம். இந்த ரமலான் நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்தான். இந்த ரமலானில் நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். இதுக்கு ஆனந்தப்படுவோம், சந்தோஷப்படுவோம். அல்லாஹ் மீண்டும் பல ரமலான் நசீபாக்குவான் இன்ஷாஅல்லாஹ் அவனுக்கு கருணையால். சடையுடனே அமல் செய்யக்கூடாது. எப்படா ரமலான் முடியும், ஜாலியாக சுற்றலாம், எங்கேயும் போக முடியல அப்படி சடைவுபடக்கூடாது. சடையுடனே ஒரு அமல் செய்தால் அந்த அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா மீண்டும் நசீபாக்க மாட்டான்னு சில சூஃபியாக்கள் சொல்கிறாங்க. அதனால் அமலில் உற்சாகமாக செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தான், அல்லாஹ் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தான், அல்லாஹ் எனக்கு இந்த அருளை கொடுத்தானே அல்லாஹ்ட்ட உதவி கேட்கணும். அமல்களை செய்ய ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்ட்ட உதவி கேட்கணும். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத். தராவி தொழுகை ஆரம்பிக்கும் போது சொல்லிடுறேன், ரப்பே முழுமையாக தராவி தொழுகை தௌஃபீக் செய்ய ரப்பே. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக, யா அல்லாஹ் உன்னை திக்ர் செய்வதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயா. வ ஷுக்ரிக்க, நன்றி செலுத்த உதவி செய்வாயா. வ ஹுஸ்னி இபாதத்துக்கு, நல்ல முறையில் நன்றி வணக்க வழிபாடுகள் அழகிய முறையில் செய்வதற்கு எனக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாட்ட தன் மனதால் கோரிக்கை விடுத்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு அமலையும் ஆரம்பிப்பதற்கு முன்பு யா அல்லாஹ் ஜி என்ன செய்யணும்? இந்த அமலை செய்வதற்கு நல்ல முறையில் செய்வதற்கு ஹுஸ்னி இபாதத். இபாதத் ஒன்று இருக்கு, ஹுஸ்னி இபாதத் ஒன்று இருக்கு. ஹுஸ்னி இபாதத்னா என்ன? அழகிய இபாதத்னா என்ன? எந்த இபாதத்தில் இஹ்சான் இருக்குதோ அது ஹுஸ்னு இபாதத். இஹ்சான் உள்ள இபாதத் ஹுஸ்னு இபாதத். இஹ்சான் இல்லைன்னா அது இபாதத் தான். ஹுஸ்னு இபாதத்தை எப்போ ஆகும்? அதில் இஹ்சான் சேரணும், இஹ்சான் கலக்கணும். அது இஹ்சான் எப்படி? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ ஹக்கை பார்ப்பதாக இபாதத் செய். ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான்ற உணர்வோட செய். இந்த ரெண்டு உணர்வோடு செய்தால் அது இஹ்சானுடன் கூடிய இபாதத்தா போயிடும். புரிஞ்சுங்களா? அது பேர் என்ன? ஹுஸ்னுல் இபாதா. இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், இஹ்சான் செய்வவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். புரிஞ்சுங்களா? அப்ப இபாதத் ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும்? பை அல்லாஹ் இடத்துல ருஜு, யா அல்லாஹ் எனக்கு நீ இந்த இபாதத்தை நல்ல முறையில் செய்வதற்கு எனக்கு தௌஃபீக் செய்வாயாக, உனக்கு பிரியமான முறையில் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுப்பாயாக
அது எந்த இபாதத்தா இருக்கட்டும், குர்ஆன் ஓத ஆரம்பித்தாலும் சரியே, தர்மம் செய்தாலும் சரியே, தொழுதாலும் சரியே, நோன்பு வைத்தாலும் சரியே. காலையில் சில நேரங்களில் வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு, அப்போதான் சார் செஞ்சுட்டு 2 கிளாஸ் தண்ணி 3 கிளாஸ் தண்ணி குடிச்சு முடிச்சு, அதுவும் பாங்கு சொல்ல போகிறது டைம் முடிய போகுதுன்னு அதே 1 நிமிஷம் டைம் இருக்கிறேன், தண்ணி குடிங்க சத்தம் போடுறது வீட்டில் டபால்கிட்ட போய். அப்போ தான் 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிருப்போம், இன்னும் 1 கிளாஸ் குடிச்சிக்குவோம், எதுக்கும் தேவைப்படும் ஊற்றி வச்சுக்குவோம் டேங்கில் அப்படின்னு அதையும் வேற ஊற்றுறது. எனவே ஊற்றி வச்சுட்டு ஃபஜ்ர் தொழுது முடிச்சு சலாம் கொடுத்தா தாகடி. அது ஒரு உணர்வு. அது அதாவது இனிமேல் நம்ம தண்ணி 6:30 மணி வரைக்கும் குடிக்க முடியாது, சாயந்தரம் வரைக்கும் குடிக்க முடியாது நினைப்பு போது ஒரு தண்ணி நாக்கெல்லாம் வறண்டு போன மாதிரி, இப்படி நாக்கெல்லாம் வறண்டு போய் உதெல்லாம் காஞ்சி போன மாதிரி உணர்வு வருது வெயில் காலத்தில். உடனே நான் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா வண்டாம்பார் சைத்தான் அமலை கெடுக்கிறதுக்குன்னே வருவான். வசுவாசம் போட்டு சைத்தான் தாகம்லாம் எடுக்கல, அது ஒரு உணர்வு, தாகம் எடுக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்து சைத்தான் வசுவாசம் உண்டாக்கி, அவன் எந்த அடிப்படையிலையும் மனுஷனை கெடுக்க முடியல. நல்லடியாரில் இருக்கிறாங்கன்னா ஏதாவது கெடுக்கணும், இவனுக்கு ஏதாவது தொந்தரவு செய்யணும்னு சைத்தான் எடுக்கிற ஒரு முடிவு என்னங்க? வசுவாஸ். நல்லடியார் சாராய கடைக்கு கூட வருவாங்களா? அங்கே போய் உம்மலை இருக்க பார்த்துட்டு வருவாங்களா? வர மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி கெட்ட வேலைக்கெல்லாம் இழுத்து வர மாட்டாங்க. இப்போ அவர்களை துன்புறுத்துறது எப்படி? இப்போ வசுவாசம் போட்டுருவான் சைத்தான் மனசுல. ஏதாவது வசுவாஸ், தொழுதோமா தொழுவலியா தெரிஞ்சுங்களா, தொழில் 2 ரக்காத்தா 4 ரக்காத்தா, எதுவாவது ஒரு வசுவாசை போட்டு குழப்பி எடுத்து மனசில் நீ செய்யலாமா செய்யக்கூடாதா. இன்றைக்கி ஒருத்தவங்க ஃபோன் போட்டாங்க, டாக்டர்கிட்ட ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க, பையனை பிள்ளையே சேர்த்தாச்சு, ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ என் மனசில் வந்து ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்திருக்கலாமா? ஏன்னா சில பேர் ஆப்ரேஷன் பண்ணாமல் மருந்து மாதிரி சரி பண்ணிடலான்னு என் சொந்தக்காரன் சில பேர் சொன்னாங்க. அப்போ பண்ணு நம்ம தப்பாக போச்சோ, வசுவாசனை போட்டு புரட்டி எடுக்குது. இது சைத்தான் இந்த மாதிரிலாம் போட்டு நான் சொன்னேன் ஹோலவலா போத்த நீங்களாம் முடிவு எடுத்தீங்க, டாக்டர் முடிவு எடுத்தாரா? டாக்டர் தான் முடிவு விட்டுரு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அந்த சூரத்தில் சொன்னவன் யாரும் இல்லை இல்லை வசுவாசத்தை கல்வியில் தூக்கி போடுது. அது எதையாவது ஒன்று போட்டு கடைசி வரைக்கும் நான் திண்டாட வைக்கணும் மனுஷனை. ஒருத்தவங்க வஃபாத் ஆகிட்டாங்க, அவங்க பையன் எனக்கு ஃபோன் போட்டு ஒரே அழுக, என்ன எனக்கு வாத்பா மூத்தா போனது பற்றி எனக்கு கவலை இல்லை, 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போப்பா அப்படின்னு சொன்னார். ஆரம்பிச்சுங்களா அப்படின்னு நான் தான் கூட்டி வருவேன். நான் இப்போ அப்பா இல்லைங்கப்பா போகலாம், 2 நாள் கழிச்சு போகலாமே, இப்போ தான் இருக்கிறீங்க, எப்பயும் தான் இருக்குது, மாத்திரை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். சாப்பிட்டுக்கிட்டாரு, மூத்தா போயிட்டார். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா பிழைச்சிருப்பாரோ, நான் கூட்டிகிட்டு போகாதனால தான் மூத்தா போயிட்டாரோ, நான் அவருக்கு கடைசி நேரத்தில் அவருக்கு முறைப்படி நான் செய்யவில்லையோ, இப்போ கியாமத்தினால என்னை போட்டு வாப்பா கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்? நான் கூட்டி போக சொன்னேன், கூட்டி போகலையடா சாக்கு சொல்லிட்டு உனக்கு எதாவது வேலை இருந்துச்சு பத்திரிக்கை இருக்குது. ஏதாவது இப்போ நல்லா தான் இருக்குது, எப்பயுமா தான் இருக்கிறீங்க, இப்போ நான் சொன்னேன் நான் 2 நாள் கழிச்சு நான் ஃப்ரீயாக இருப்பேன், வேலையாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்கேன், அப்போ நான் அவங்களே கூட்டி போய் சும்மா ரெகுலர் செக்கப் தானே பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி சாதாரணமாக நினச்சி விட்டுட்டேன். முத்தா போகிறேன்னு தெரியலிங்களே எனக்கு. திடீர்னு போயிட்டாரு. இப்போ என் மனசை போட்டு ஒரே அரிப்பாக இருக்குது. என்னது மூத்தா போயிருக்க மாட்டாரோ? நான் அதான் சொன்னேன், நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அங்கேயே அட்மிட் பண்ணிட்டாலும் அந்த டைம் வந்தால் போயிருப்பார் அவர். அது டைம் எல்லாம் ஃபிக்ஸடு. அது நீங்கள் அங்கேயே நீங்கள் தமிழ்நாட்டிலே பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி 3 நாள் வச்சு பார்த்துருந்தாலும் 8:15க்கு மூத்துன்னு சொன்னால் மூத்து வந்துடும் பாரு. யாரையும் காப்பாற்ற முடியாது. வேணாச்சா இல்லைங்களா? அதனால அது சம்மந்தமாக நீங்கள் மனசில் வருத்தப்பட்டுக்க வேணாம். அப்போ தான் உங்கள் மனசு ஆறுதல் வருது. இதெல்லாம் ஷைத்தானுடைய வசுவாசுகள். ஒது செய்யும் போது வசுவாசம் போடுவான், மூஞ்சி கழுவணுமா இல்லையா, தண்ணி இங்கே பட்டுச்சா இல்லையா, கால் கழுவணுமா இல்லையா. சில பேர் காலை போட்டு தேடான்னு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. மூஞ்சி 30 தடவை கழுவானுங்க. யார் பக்கம் திரும்பி பார்க்குறாங்க? நீ இது மாதிரி ஆள் இருக்காங்க, அம்மா மசாலா இருக்காங்களா, அவங்களுக்கும் ஒரு டேங்க் தண்ணி செலவு பண்ணணும். அந்த மாதிரி ஆளும் கிடச்சா ஒரு ஜக்கு தண்ணி எடுத்து கையில் கொடுத்து இதுக்குள்ளே ஒரு சிந்திச்சு வந்துட்டு சொல்லிடுங்க. அதுக்கு மேலே தண்ணி கிடையாது. புரிஞ்சுங்களா? முகத்து 30 ரூபாய்க்கு இந்த கையை 35 ரூபாய் இது வசுவாசிகள். இது ஷைத்தானுடைய குழப்பங்களில் ஒன்று. உள்ள ஆவுது பிரபின் நாசுரை ஓதிட்டே இருக்கணும், அதை விட்டு தப்பிக்கிறது. உள்ள ஆவுது பிரபின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வசுவாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விஸு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். புரிஞ்சுங்களா? இப்போ ஷைத்தான் குழப்பக்கூடிய வழிமுறைகளில் அது ஒன்று.
போட்டு திண்டாட வச்சுருவோம். காசு கையில் இருக்கும், ஆனால் நாளைக்கு இந்த திண்டு அடுத்து என்ன செய்யறது, இது காலியான என்ன செய்யறது, ஒரே வசுவாசு போட்டு பிரித்து எடுத்துரும் மனுஷனை, போட்டு ஒரு ஆட்டி எடுத்துரும். பல வகை வசுவாசங்கள் வரும். சில நேரங்களில் வசுவாசு ரஹ்மத்தா இருக்கும், சில நேரங்களில் அது அதாபா இருக்கும். எந்த வசுவாசு உன் கல்பை ஹக்கின் பக்கம் திருப்புகிறதோ அந்த வசுவாசு ஹைரான வசுவாசு. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு, அல்லா காப்பாத்துறது என் பக்கம் சதா அந்த வசுவாசு கல்பு இருக்கிற வரைக்கும் 200 தடவை 300 தடவை அல்லா ருஜு ஆகிட்டே இருப்பான். அது ஹைரான வசுவாசு. அது பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டீங்க, அவன் பாடுக்கு படுத்து தூங்குறான். கோயம்பேடு வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு தூங்கிறான். சார் தாம்பரம் வந்து அழிப்படுங்க அப்படின்னு தூங்கிறான். 9 மணி நேரம். நாமெல்லாம் வண்டியில் உட்காந்து தூக்கமே வராது. அது வண்டியில் ஏறி உட்காந்தா காரில் போய் பிள்ளைங்க போகிறோம்ல, தூக்கமே வராது. எல்லாம் தூக்கிட்டோம், நம்ம தூக்கம் வராது. எங்கேயோ விட்டுருவானுங்களோ, பள்ளத்தில் விட்டுருவானுங்களோ, எவன் மேலே இடிச்சிருவானுங்களோ, எங்கள் முன்னாடி வண்டிக்கிட்டு வந்துடுவான். இவனுக்கு கரெக்டாக ஓட்டணும், முன்னாடி வரக்கு லாரிக்காரன் ஒழுங்காக ஓட்டுவான். அவன் குடிச்சிருந்தா என்ன செய்யறது, நடுவில் உண்டான அந்த பேரிகார்டை தாண்டி வந்து இடிச்சிடறான். சில பேர் இந்த பக்கம் வந்து அல்லாஹூ ரொம்ப இருக்கு அப்படின்னு தூக்குவேன். இந்த வசுவாசு என் ஷேഖ்ல வண்டியில் ஏறுக்கும் தூக்க மாட்டாங்க. வண்டியில் ஏறுக்கும் தூக்க மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லா 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 அல்லா. ஏதாவது பஸ் நேராக இடிக்க இது மாதிரி தான் வர்ற மாதிரி அல்லா 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 பிஸ்மில்லா 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 அல்ஹம்துலில்லாஹ் பஸ் போயிடுச்சு. இவர் எங்கேயாவது ஓவர்டேக் பண்ணா பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லா, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ். என்ன மூத்தா போனால் அப்படி களிமாவோட போயிடலாம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ்னு வண்டி தாண்டி போகணுன்னு அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ். அப்படி இது ஹைரான வசுவாஸ். இவன் சொல்லுவாங்க, வண்டியில் ஏன் பயம் வருதுமா எனக்கு, அல்லாஹ் சில பேரை சொல்கிறான், யஅஹுதுஹும் ஃபீ தகல்லுபிஹிம். வீட்டில் இருக்கும்போது ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிற, நீ செஞ்ச அநியாயங்களுக்காக நீ சஃபரில் பிரயாணம் போகவே அப்போ உன்னை தண்டிக்க மாட்டேன்னு நினச்சியா? நசிக்கிறவன் நசிக்கி கரண்டி போட்டு சுரண்டி எடுக்கிற மாதிரி ஆக்கணும். என்ன செய்வேன் நீ? திறமையெல்லாம் எங்கே போயிடும்? இப்போல்லாம் பெரிய பெரிய திறமையுள்ள ஆட்கள்லாம் மூழ்கி அடிச்சாச்சு. யார்கிட்ட பேசுகிற நீ? யஅஹுதுஹும் ஃபீ தகல்லுபிஹிம். உங்களை எல்லாம் நீங்கள் பயணம் செய்யும்போது பிடிக்க மாட்டானா என்ன அப்படின்னு கேட்குறான் ராஜா ஷானு தாலா. ஃபமாஹும் பிமுஜிஸீன். அவர் அல்லாஹ்வை இயலாதாக்கக்கூடியவர்களாக இல்லை. இல்லைன்னு அப்படியும் பிடிப்பான் அப்படின்னு சொல்கிறோம்பா. அதனால அல்லாஹ்வோட ருஜுவாய் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு வண்டியில் ஏறணுன்னே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல என்ன செய்வாங்க? இஸ்திக்ஃபார் செய்வாங்க. ரப்பி இன்னீ ظلمت نفسي ظلما كثيرا فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت என்று இஸ்திக்ஃபார் செஞ்சு தான் வண்டியில் ஏறி உட்காருவோம். யா அல்லாஹ் நீ மன்னிச்சு ரப்பே, என் குற்றங்களுக்காக நீ தண்டிச்சிடாத ரப்பே. ரப்பி இன்னீ ظلمت نفسي ظلما كثيرا فاغفر لي, என்னை மன்னிச்சிட அல்லாஹ். فإنه لا يغفر الذنوب إلا أنت, உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யாரும் இல்லை ரப்பே அப்படின்னு இஸ்திக்ஃபார் செய்து விட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வண்டியில் போவாங்க. மிஸ்கின் ஏறுவது இன்னொரு துவாவை சேர்த்து ஓதிக்கிறது. ரப்பனா லா தக்துல்னா பி கலபிக வலா துஹ்லிக்னா பி அதாபிக வ ஆஃபினா கப்ல தாலிக். ரப்பே உன் கோபத்தை கொண்டு எங்களை அழித்து விடாதே, கொன்று விடாதே. வலா துஹ்லிக்னா பி அதாபிக், உன் அதாபை கொண்டு நாங்கள் செய்த பாவத்துக்காக எங்களை அழித்து விடாதே, நசுக்கி விடாதே. வ ஆஃபினா கப்ல தாலிக், அதற்கு முன்பு எங்களை மன்னிச்சிடு அல்லாஹ். இது ஹதீஸ் வரக்கூடிய துவா தான். எடுங்க, இந்த துவாவையும் சேர்த்து ஓதிக்கிறது வண்டியில் ஏறின உடனே. பேப்பரில் பார்க்குறோமே, அப்படி நம்ம பயணங்கள் செய்யும்போது சில நேரம் பார்க்குறோம், வண்டி நொறுங்கி தலைகீழ கமுந்து அல்லாஹும்ம லா தக்துல்னா பி கலபிக வலா துஹ்லிக்னா பி அதாபிக வ ஆஃபினா கப்ல தாலிக். யார்? அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. திருமதி முஸ்னத் அஹ்மத் வரக்கூடிய ஹதீஸ். எங்களை மன்னிச்சிடலாம், அந்த தண்டனை வரும் முன்பு எங்களை மன்னிச்சிடலாம், எங்களை காப்பாற்றிடலாம் துவா செய்றாங்க. இன்னொரு துவா ஓதிக்கிறது, அல்லாஹும்ம இன்னா அஊது பிக மின தரத்தி வ அஊது பிக மின தரத்தினா மேலேருந்து வண்டி கவுந்து கீழே விழுந்து நசுங்கி சாகிறது. வண்டி பாலத்தில் போகும்போது மேலேருந்து ஆற்றுல விழுந்து இங்கே விழுந்து நசுங்கிது பற்றி சப்பையாக நசுங்கி பாடி பீஸ் பீஸாக போயிடும். அல்லாஹும்ம இன்னா அஊது பிக மின தரத்தி
வனஊது பிக்க மினல் கம்மி வல் கர்கி வல் ஹர்க். யா அல்லாஹ், கவலையால் நாங்கள் துன்புறுவது, எரிந்து சாகுதல், மூழ்கி சாகுதல், அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பான். மினல் கம்மி வல் கர்கி வல் ஹர்க். இப்படியெல்லாம் ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக்க அல்லாஹ். வல் ஹதம், ஹதம்னா இடிந்து நசுங்கி சாவது, தரதின மேலிருந்து கீழே விழுந்து சாகிறது. வல் ஹதம் சொன்னால் நசுங்கி, வண்டியோட வண்டி மோதி ஆள் நசுங்கி சப்பையா போய் செத்து போயிடுறோம். வல் ஹர்க், மூழ்கி சாவது. வல் ஹர்க், எரிந்து நெருப்பு பிடிச்சி சில வண்டி எரிஞ்சு போயிடும், எரிஞ்சு அப்படியே சாம்பலாக போயிடுவாங்க, எல்லாம் கறிக்கட்டையாக போயிடுவாங்க. எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. வஅஊதுக மின் யதஹப்பத்னி ஷைத்தான் இந்தல் மௌத். மரண நேரத்தில் ஷைத்தான் என்னை கைப்பற்றுவது, அவனுடைய பிடிக்க ஆளாகி அவன் என்னை ஈமான என் கல் போட்டு வாங்குறது, நஊது பில்லாஹ், அதை விட்டு பாதுகாத்து. வஅஊதுக மின் அமூத ஃபீ சபீலிக முதுபிரன். உன்னுடைய பாதையில் புறமுதுகிட்டு ஓடுகிற நிலையில் நான் மரணிப்பது, இதை விட்டு என்னை பாதுகாத்து. வஅஊதுபிக மின்னன் அமூத்த லதீகா. விஷஜந்துகள் தீண்டி கொடுமையாக சாகுதல், அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பான். வெறிநாய் கடி, ரேபிஸுங்கிறான். அல்லாஹ் நம் அனைவரையும், நம் குடும்பத்தாரும், முஃமினான முஸ்லிமான அனைத்து மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பான். எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானா. ஜெய் அப்படியே கடிச்சுன்னா அவன் அது கடைசியில் அவனுடைய அந்த முற்றி போனால் இவனும் அதே மாதிரி நாய் மாதிரி கத்துவானா. கத்தி தண்ணியை கண்டா குடிக்க முடியாது, அப்படியே துடி துடின்னு துடிப்பான், துடி துடித்து மரணிப்பான் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரேபிஸ் வியாதி முட்டி வச்சு நாய் கடிச்சுன்னு வச்சுருக்காங்க. அதனால் நாய் வாய் வச்சாலும் சரி தான், அது கடிக்கணும்னு இல்லை. நாய் மேலே நக்கிட்டாலும் சரி தான், உடம்புல எங்கேயாவது நக்கனா அந்த எச்சியில் இருக்குமா அந்த சில பேர் நாய்க்கு கொண்டு போய் பிஸ்கட் கொடுக்குறானோ, விரலில் அந்த எச்சி இவன் மேலே பட்டுருது, அது கூட படக்கூடாது. எல்லா நாயும் வெறி பிடித்த நாயில் கடித்தா உடனே பரவும். ஆக உலகத்தில் எத்தனை நாய் இருக்கோ அத்தனை நாயிலையும் இந்த கிருமி இருக்குது, கொஞ்சமாவது இருக்குமா. அதனால் நாயுடைய எச்சி பட்டாலே ஹதீஸில் வருது, நாயுடைய பெருமான சில இவன் கண்டுபிடிச்சா இன்றைக்கி ரேபிஸ்ன்னு சொன்னாங்க. நாயுடைய எச்சி பட்டால் அந்த இடத்த 7 தடவை கழுவணும், ஒரு தடவை மண்ணு போட்டு கழுவணுன்ட்டாங்க சொன்னாங்க. இப்போ சோப்புக்கு போல அந்த இடத்த மண்ணு போட்டு கழுவாங்க. அந்த மண் எடுத்து நல்லா தேய்ச்சி, கிருமி நாசினி அது நல்லா தேய்ச்சி கழுவாங்க உடம்புல பட்டா. பாத்திரங்கள்லையும் நாய் வாய் வச்சுச்சுன்னா அந்த பாத்திரங்களை 7 தண்ணியில் கழுவணும், ஒரு தண்ணியில் ஒரு தடவை மண் வச்சு சுத்தமாக கழுவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. ஏமா அந்த மாதிரி கொடுமையான வலியகசில் சபஅ மர்ராத்தில் அல் ஊலா பித்துரா, அதில் முதல் தடவை மண்ணால் கழுவுங்கள். அப்புறம் அல் துஹூருல் இனாய், புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், துஹூருல் இனாய் இதா வலக ஃபீஹில் கல்பு. நாய் வாய் வைத்து விட்டால் அந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்தும் முறை யகசில சபஅ மர்ராத்தில் 7 முறை கழுக வேண்டும். அல் ஊலா பித்துராவின், ஒந்திய முறை மண்ணால் கழுக வேண்டும். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரிவாயத் செய்கிறாங்க சொல்லலாம். இருந்தவை அப்போது இப்போ சொல்கிறாங்க அந்த வியாதி எவ்வளோ கொடுமையான வியாதி அப்படிங்கிறாங்க. பாம்பு கடிச்சு சாகிறது, இந்த மாதிரி விஷஜந்துகளால் தீண்டப்பட்டு மரணிக்குதல், இவற்றை விட்டெல்லாம் என்னை பாதுகாத்துக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே துவா செஞ்சாங்க. இந்த துவாலாம் ஓதி இங்கே பை தெரிஞ்சு சின்ன சின்ன 2 வரி தான் துவாக்கள், ரொம்ப பெரிய வேலை செய்யும். அதுவும் குறிப்பாக நைட் ஷிஃப்ட்லாம் போகிறாங்க சில பேர், நைட்டு வெளியிலையும் போகிறாங்க, பைக்கில் போனாலும் துரத்துது நாய், காரில் போனாலும் துரத்துது, நடந்து போனாலும் துரத்துது. நைட்டு இப்போ தமிழ்நாடு முழுசும் நாய்கள் தான் அரசாங்கம். பகலில் வேணால் கவர்மெண்ட் அரசாங்கம், போலீஸ் அரசாங்கம், கவர்மெண்ட்டு. இப்போ நைட்டில் நாய் கவர்மெண்ட்டு தான், போலீஸ் இங்கிலீஷ்லாம் கிடையாது. நாயை வச்சு தான் சட்டம், அப்படியாச்சு. எல்லாரையும் துரத்தி கடின்னு கடிச்சு ஜெய் எங்கே பார்த்தாலும். எதுக்குப்பா வச்சுருக்கான், ஏன் அதெல்லாம் தடை பண்ணி எடுக்க வேண்டியதானே. அந்த நாய்க்கு மருந்து வச்சுருக்கான் பாருங்கள், மருந்து தயார் பண்ண கம்பெனி, அவன் விட மாட்டேங்கிறான். அவனுங்க தான் இந்த இதெல்லாம் வச்சுருக்காது. நாயை பிடித்த நாய் புனிதமான சாமான், அதை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அது மிருக வதை. இவன் ஆடு கோழிலாம் திண்டு ஏப்பம் விட்டு தான் பேசுகிறான். இப்போ ஆடு கோழிலாம் கொள்வது அது மிருக வதை இல்லை, நாயை கொண்டா மிருக வதை. ஏன்னா இந்த நாய்க்கு தடை பண்ணிட்டீங்கன்னா ரேபிஸ் வியாதி வராது யாருக்கும். அதுக்கு லட்சக்கணக்கான செலவு பண்ணி கம்பெனி வச்சு மருந்து தயார் பண்ணி வச்சுருக்கானுங்க. அதனால அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். ஆக நமக்கு பாதுகாப்பு அல்லாஹ் தான்.
அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தான். ஓதிட்டு போங்க, ஒன்றும் செய்யாது. யாரெல்லாம் இந்த மாதிரி விஷ ஜந்துக்களுடைய தீங்கை விட்டும் இவைகளுடைய தீங்கை விட்டு என்னை பாதுகாத்துக்கிறப்பே அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். ஏன்பா கை எடுத்து हटो भाई जी من عن أموت في سبيلك مدبرا وإن من أموت لديغا கொடுமையான விஷஜந்துகளால் தீண்டப்பட்டு மரணிப்பதை விட்டும் என்னை பாதுகாத்துக்க அல்லாஹ். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்காங்க பாய். நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி துஆ செஞ்சிருக்காங்க. இந்த துஆக்களை ஊதிட்டு போங்க, ஒன்றும் செய்யாது. இந்த மிருகங்களும் பாதிப்பு ஏற்படுத்தாது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. விளைஞ்சுங்களா? அதனால உஷாராக இருக்கணும். இந்த நாய்களில் வந்து விளையாடுறது, இப்போ செல்லமாக நாய்க்கு பிஸ்கெட் போடுறது, விளையாடுறது, அது வாயில் கை வச்சு முத்தம் கொடுக்குறான். நாயை வச்சுக்கிட்டு நாயை தூக்கி மடியில் வச்சுக்கிறான், முத்தம் கொடுக்குறான். அது நாயுடைய பல்லு மட்டும் இல்லை, அதனுடைய எச்சி மட்டும் இல்லை, கால் நகங்கள்லையும் ரேபிஸ் இருக்கும். குட்டி நாயாக இருந்தாலும் சரி தான், குட்டி நாய் பெரிய நாயெலாம் இல்லை, எல்லாத்துலேயும் இருக்கும். அது கொஞ்சம் வச்சுக்கிறானு. அதை வருஷத்துக்கு இத்தனை பேர் இந்த வியாதி வந்திருக்கான்னு பேப்பரில் போடுறாங்க. லட்சக்கணக்கான பேர் இந்தியாவில் அவ்வளோ வியாதிகள் வருது. இன்னும் அதை தடை பண்ணாமல் வச்சுருக்கான். காரணம் என்ன? அவனுக்கு கொடுக்குற காசு. இவன் நாயுமே உள்ள பாசத்தில் இல்லை, காசுமே உள்ள பாசத்தில் இவனுங்க ஏதோ ஒரு பேரை போட்டுக்கிட்டு இவனுங்க புளூ கிராஸு, எங்களுக்கு வந்து மிருகங்கள் தான் முக்கியம், மனுஷன் முக்கியம் கிடையாது, இதெல்லாம் காசுக்கு தான். ஆச்சுங்களா? அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாதுகாக்கும் முறைகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். பாதுகாவல் தேடுகிற முறையை சொல்லியிருக்காங்க. அதை ஓதிட்டு போங்க, ஒன்றும் செய்யாது. இந்த நாயும் எதுவும் உங்களுக்கு தீண்டாது. சரிப்பா, இந்த பேச்சு எதுக்கு வந்துச்சு? இப்போ எதுக்குப்பா ரேபிஸ் வந்துச்சு? எங்கேருந்து ஆரம்பித்த செய்தி? வசுவாசுகள் அங்கேருந்து வந்துச்சா? இப்போ இந்த மாதிரி சில வசுவாசுகள் உன் கல்பை அல்லாஹின் பக்கம் திருப்பும். இது நல்ல வசுவாசம். கெட்ட வசுவாசி எது? எந்த வசுவாசு அல்லாஹை விட்டு உன்னை திருப்புகிறதோ, அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு உன்னை மாற்றுதோ, அது கெட்ட வசுவாசு. விளஞ்சா இல்லைங்களா? நீ பாட்டு சரிப்பா. என்ன சொல்லிட்டு வசுவாசுகள்ல சில வசுவாசுகள் ரஹ்மத், சில வசுவாஸ் ரஹ்மத். எந்த வசுவாஸ்? எதுவும் கல்புல அடிக்கடி எண்ணம் வருது, ஒவ்வொரு தடவை எண்ணம் வருகிற பொழுது அல்லாஹ் பக்கம் ருஜு ஆகிட்டே இருக்கு. இது உன் சிந்தனை அல்லாஹ் பக்கம் திருப்புது. இது நல்ல வசுவாசம். எது அல்லாஹ் விட்டு உன்னை மறக்கடிக்கிறதோ, அல்லாஹ்வுடைய தவக்குலை விட்டு உன்னை மறக்கடிக்கிறதோ, அது கெட்ட வசுவாசம். இப்போ ரமதான் ஆரம்பிச்சிருந்து எனக்கு இந்த தோள்பட்டையில் வலி, இந்த இடத்துல வலி வலிக்குது இருக்கான விளைஞ்சுங்களா? ஒரே வசுவாஸ். அது என்னவா இருக்கும்? அது எது மூட்டுக்கிட்டு பெசகி கட்டுக்கிட்டு போட்டு உட்கார வச்சுருவானோ அல்லா அப்படின்னு சிந்தனை லைட்டாக வலி வரும்போது அல்லாஹ் காப்பாற்று, அல்ல அது கொடிய வியாதியாக ஆக்காம லேசாகி வச்சிடலா, லேசாகி வச்சிடலா அப்படின்னு. காலையிலிருந்து ஒரு 100 வாட்டி லைட்டாக தான் வலிக்குது. வலி வந்த உடனே ருஜு இல்லா, யாருந்தா அதை லேசாக்கிறா, அதை பெருசாக்கிறாத. ரமதான் சில்லா நடக்குது, இப்போ போய் கட்டுக்கிட்டு போய் படுக்க வச்சுட்டாங்கன்னா வம்பா போடும். இது ரம்ஜான் முடிஞ்ச பிறகு காப்பாற்று, இப்பயும் காப்பாற்று வேண்டாம். அண்ணா ரம்ஜான் முடிஞ்ச பிறகு கட்டு போட்ட பரவாயில்ல, அப்படியா? இல்லை ரப்பை இப்பயும் காப்பாற்று, பின்னாடியும் காப்பாற்று. ஏன்னா ரப்பி அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் மேலே சில நேரம் வலிக்காத மாதிரி தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே. சரி லைட்டாக வலிக்குது, அல்லா லைட்டாக வலிக்குது ரப்பே, பயமா இருக்கு அல்லா அப்படி. அப்படி சின்ன வியாதி வந்தோடனே ஒரு நாளைக்கு 100 தடவை ருஜு இல்லல் ஆக வச்சுறா பாருங்க அல்லா தான். இப்போ ருஜு இல்லல் மரஸ் இல்லை, வியாதியின் பக்கம் ருஜு ஆகுது. நீ யாரப்பே கொடுத்த, இதுக்கு போய் டாக்டர் எதுக்குறப்பே, நீ ஏன் நமக்கு உனக்கு சமாதானப்படுத்திக்கிறப்ப, எனக்கும் உனக்கும் பிரச்சனை தீர்த்துக்கலாம். ரெண்டு பேரும் பேசி நான் பேசுறேன், நீ நீ மன்னிச்சிருக்கு, பிரச்சனை பேசி தீர்த்துக்கலாம் ரெண்டு பேரும். இதுக்கு மேல டாக்டர்கிட்ட போய் தள்ளி அவன் காசை வாங்கி லைன்ல நிக்க வச்சு எக்ஸ்ரே எடுக்க சொல்லி அவன் படுக்க வச்சு அந்தான திரும்ப இந்த திரும்ப கையை அப்படி வை, கை இப்படி வை, வேணாம் ரப்பே மன்னிச்சுக்கிறப்பே அறிஞ்சுங்களா. நானும் ரொம்ப பேசி தீர்த்துக்கிற சமாதானப்படுத்தி எல்லாம் சமாதானப்படுத்தி பேசி தீர்த்துன்னு அர்த்தம் என்ன? ஒன்று இஸ்திக்ஃபார், ஒன்றும் பாவம் பண்ணி பிறப்பே மன்னிச்சுக்கிறப்பே தெரியாம செஞ்சுட்டேன்ல மன்னிச்சுக்கிறப்பே இஸ்திக்ஃபார்.
அல்லாஹ் இஸ்திக்ஃபாரை கொண்டு மன்னிச்சிடறான். இன்னொன்று என்ன, ஏதாவது கடமைகளில் நான் மாற்றம் செஞ்சுருந்தா மன்னிச்சுக்கிறேன், இல்லை யாரை மனசையாவது புண்படுத்தியிருந்தா நினைச்சுங்களா, அதையும் மன்னிச்சுக்கிறப்பே, அவரையும் மன்னிச்சுக்கிறேன், என்னையும் மன்னிச்சுக்கிறேன். இப்படி எதனால இருக்கும் அப்படின்னு அல்லாட்ட கொஞ்சம் கேட்டு, இல்லாட்டி இப்படி கேட்குறது, யாரில்ல இது இந்த வலிக்கு என்ன காரணம் நீயே எனக்கு காட்டி கொடுத்துருக்கல. நான் யார் மனசையாவது புண்படுத்தியிருந்து அவர் இது பதுவாக செஞ்சிருந்து அதன் காரணமாக இருந்தார், அவரை என்னை சமாதானப்படுத்திடு, அவர் என்னை மன்னிக்கிற மாதிரி நீ ஆக்கிடு, இதுக்கு என்ன ஒரிஜினல் காரணம்னு எனக்கு காட்டி கொடுத்துறல, நீ காட்டி கொடுத்துட்டா நான் அவன்ட்டு இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு வசதியாக போயிடும்ல, அதை சொல்லி கொடுத்துறல. இப்படியா கொஞ்சம் அல்லாட்ட ருஜுவாக வச்சிடறான் அல்லாட்ட. புரிஞ்சுங்களா? கையில் காசு கம்மியாக இருக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ் ஹைர், இந்த தேவை நிறைவேறணும், எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. லா இலாஹ இல்லல்லாஹ் திரும்ப சிந்தனை வரும்போதெல்லாம் கல்பு அல்லாஹ் பக்கம் போகுது, உடனே அல்லாஹ் பக்கம் போகுது. இது நல்ல வசுவாசு. எந்த வசுவாசு கெட்ட வசுவாசு? எது உன்னையும் அல்லாஹின் வணக்க வழிபாடுகளை விட்டும் அல்லாஹ் விட்டும் திசை திருப்புமோ அது கெட்ட வசுவாசு. ஒழுவு செய்ய வசுவாசம் வருது சில பேருக்கு. மூணு தடவை கழுவணும், கை கழுவணும், 3 நிமிஷம் முடிக்க வேண்டிய ஒழுவு 30 நிமிஷம் பண்ணுவாங்க. செஞ்சுட்டு வந்து திரும்ப கால் கழுவணுமா இல்லையா சந்தேகம். புரிஞ்சுங்களா? பாத்ரூம் போய் கழுவிட்டு வந்து ஒரு சோப்பு கரைச்சிருவாங்க, சோப்பு போட்டு தேய்டா தேய்டா தேய்டான்னு தேய்ச்சி கழிட்டு கை கழிட்டு எதையாவது நுணுக்கமான கிருமிகள் நகத்துக்குள்ளே இருந்தால் திரும்ப போய் தேய்டா தேய்டா தேய்டான்னு தேய்ச்சி ஒரு சோப்பை கரைச்சி காலி பண்ணிடுவாங்க. பாத்ரூம் போயிட்டு கழுவிட்டு வர்றதுனால பெரிய வசுவாசுங்க அதெல்லாம். அது வந்து உன் மனசில் சிந்தனையை மாற்றி தொழுகையில் சிந்தனையை மாற்றுறதுக்காக வேண்டி ஒதுவுக்குன்னு ஒரு ஷைத்தான் இருக்கிறான். அம்பர் வல்ஹானா ஜி, வல்ஹான் தெரிஞ்சுங்களா? தொழுகைக்குன்னு ஒரு ஷைத்தான் இருக்கிறான். தொழுகையில் தக்பீர் கட்டணும்னு அவன் பேர் என்ன ஹதீஸ்ல வருது பை, ஒதுவில் ஒரு சிந்தனையை மாற்றுறதுக்குன்னே வல்ஹான் ஒருத்தர் இருக்கிறான், பெரிய ஷைத்தான். இந்த மாதிரிலாம் அப்படி இப்படி கல்லில் மாற்றி மாற்றி போட்டு போட்டு ஒரு சிந்தனையை கெடுத்து தொழு காம சொல்லி பாங்க சொல்லி அசர் பாங்க ஆயிரும். அப்புறம் அந்த ஒரு முடிஞ்சிடும். இவர் அப்போ தான் ஒரு செஞ்சு முடிப்பார். என்னத்துக்காக வருது ஜி? பள்ளிவாசல் ஒரு டேங்க் காலி பண்ணி ஹின்சப், அது யாரு? அவர் தொழுகையின் ஸ்பெஷலிஸ்ட். அவர் இப்போ இருக்காங்கல்ல ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, என்னவா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, கண்ணுக்கு ஸ்பெஷலிஸ்ட்னா இருக்காங்களா, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், தொண்டைக்கு. அது மாதிரி சைத்தான்லையும் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. இவர் தொழுகைக்கு ஸ்பெஷலிஸ்ட், அவர் தொழுகை கெடுக்கிறது ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அவர் ரொம்ப அதில் வந்து படித்த டிகிரி வாங்குவார், சைத்தான் டிகிரி வாங்குவார். அவர் எம்டி. அவர் தொழுகை கெடுக்கிறதுல எம்டி. அவருக்கு பேர் என்ன? ஹின்சப். இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு இதில் எம்டி வாங்கியிருக்காரு. எதில்? ஹன்சப்னு போட்டிருக்கு, ஹின்சப் ரெண்டும் படிக்கலாம். ஹதீஸ் எடுங்க. வந்து இன்ன உஸ்மா யா ரசூலுல்லாஹ் இன்ன ஷைத்தான கத் ஹால பைனி வ பைன ஸலாத்தி வ கிராஅத்தி யல்பிசுஹா அலைய ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதாக்க ஷைத்தான் யகால் லஹு ஹன்சப். அவன் பேர் அந்த பை கான் சாபுங்கிறாங்க, அது மாதிரி ஹன்சப்னு அவன் பேர் வச்சுருக்காங்க. கான் சாபுன்னு தமிழில் நம்ம ஊர் கான் சாபுன்னு பேர் வைப்பாங்க. கான் சாப் அப்படின்னு ஏதாவது முன்னாடி பேர் வச்சு உஸ்மான் கான் சாப் அப்படின்னு பேர் வைப்பாங்க. அது மாதிரி அவர் கான் சாப் இல்லை ஹன்சப். ஃபைதா அஹ்ஸஸ்தஹு ஃபதஅவ்வுது பில்லாஹி மின்ஹு. அப்படி சைத்தான் வந்து மனசில் வசுவாசப்பட 1 ரக்காத்தா 2 ரக்காத்தா 3 ரக்காத்தா 4 ரக்காத்தா எத்தனை அல்லம்து ஓதனியா இல்லையா ஜி? இப்போ தான் அல்லம் சூரா ஓதி லம்மு சூரா ஓதி ஹுக்குக்கு போயிருப்போம். அதுக்குள்ளார என்ன லம்மு சூரா ஓதணும் மறந்து போயிடும். இப்படிதான் ஓதிருப்பான். லம்மு சூரா ஓதணுமா, என்ன சூரா ஓதணும்னு மறந்து போயிடும். சில பேர் சலாம் கொடுத்துனேப்பா நீ என்ன இன்னைக்கு 2 சூரா ஓதன அல்லமுக்கு பின்னாடி தெரியலிங்க மறந்துருச்சு. சலாம் கொடுத்துட்டு மறந்துடும். இவர் ஓதுறதே மறந்துடும். இமாம் ஓதுறது அது அல்லாஹ் தஆலா நாடினாலே சில பேர் தவிர. இன்னைக்கு மகரிபில் என்ன இமாம கேட்டு பாரு யாரும் சொல்கிறாங்கன்னு. இப்போ இன்றைக்கி நம்ம மகரிபி தொலை வச்சாங்க. யார் இமாம் என்ன வந்தார்? முந்து ஃபர்ஸ்ட் 2வது என்ன யார் தொலை வச்சிங்க மகரிபு? நீங்கள் தொலை வச்சிங்க. யாருக்கு தெரியும் சொல்லும் போகும் கரெக்டாக. இன்றைக்கி மகரிபில் முதல் ரக்காத்து என்ன 2வது ரக்காத்து என்ன தெரியல, யாருக்குமே தெரியல. இவ்வளோ பேர் தொழுதுருக்காங்க, மறந்து போயிடும். இது தான் வாழ்ந்தே மறந்து போயிடும். இதெல்லாம் இந்த ஹின்சப் பண்ணுற வேலை. அது ஹான் சாப் அவர். வைதா அஹ்ஸஸ்தஹு ஃபதஅவ்வுது பில்லாஹி மின்ஹு வன்ஃபுல் அன் யஸாரிக ஸலாத்தி கால ஃபஃஅல்து ذلك ஃபذهب الله عني. ஷைத்தான் அவ்வாறு உன்னை வந்து தீண்டினால் தொழுகையிலே நீ உடனே அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடு. உன் இடது பக்கம் 3 முறை
துப்பு அப்படின்னா எடுத்து பக்கத்துக்கு ஆள்தான் அப்படியா அர்த்தம் அதுக்கு வர்த்தஃபுல் முஸ்லீம் ஷரீஃபுடைய ஹதீஸ் பாய் வர்த்தஃபுல் நெசாரிக்க தராங்க இடது பக்கம் 3 வாட்டி துப்புனா அவன் சண்டைக்கு வந்துட மாட்டான் அவன் தொழுகை விட்டு குத்து குத்துன்னு குத்துவான் ஏன்டா ஏன் மேல துப்புற உனக்கு செய்தான் முடிச்சா அதான் நான் தான் கேட்டேன் பை அப்படி அர்த்தம் இல்லை பை ஃபால்து தாலிக்கு அவ்வாறு நான் செய்தேன் ஃபதஹப் அல்லாஹு அன்னி அதாவது தொழுகையில் அந்த மாதிரி வசுவாசம் வருதுன்னு நினைஞ்சால் தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானின்னு சொல்லிட்டு எச்சி துப்புறது இல்லை சைத்தானை அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானின்னு சொல்லி அவனை வெறுப்பேற்றுறதுக்காக ஒரு துறதுக்கு தூ 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 அப்படின்னு சொல்லி காரி துப்பலாம் கூட யாருமே இல்லை நீ பாட்டு பள்ளிவாசல் வந்து காரி யாருமே துப்பி கேட்டால் நான் தான் சொன்னேன் அவங்க அடிக்க எனக்கு சண்டை வருது என்னை வந்து அடிக்க நீ தான் துப்ப சொன்னியம்ல நீ தான் என் மேலே துப்பிருக்கான் பாரு ஃபுல்லாக எச்சி அப்படி அர்த்தம் வைக்கிறது பேருக்கு பெரும்பாலும் துப்பு 3 முறை துப்புங்கள் இடது பக்கம் துப்புறதுன்னா அது தூ 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 அது மாதிரி கெட்ட கனவு வருது சைத்தான் ஐஸில் வருது இரவில் தூங்கும்போது கெட்ட கனவு வருது நல்ல கனவு வந்தால் நல்ல கனவு வந்தால் நல்லது கெட்ட கனவு வந்தால் யார்ட்டையும் சொல்லக்கூடாது நம்மளோட போச்சிடணும் கெட்ட கனவுல வருது இல்லை பாய் யாரும் அடிப்பட்ட மாதிரி இந்த மாதிரி மொத்தம் போன மாதிரிலாம் அதாவது அஸ்தோஃபர்லா பெருமாள் சொன்னாங்க எந்திரிச்சு உட்காந்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானின்னு சொல்லி தூ 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 அப்படின்னு தூன்னு சொல்கிறது தான் ஷைத்தான் ஓடிடுவான் 3 முறை துப்பவும் அப்படின்னா பக்கத்தில் படுத்துருக்கவங்கலாம் எச்சியாக்கி அவன்லாம் கடுப்பாகி அப்படியே அர்த்தம் கிடையாது தூ தூன்னு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கெட்ட ஷைத்தான் அந்த கனவை காலையில் எந்திரிச்சு உன் மனைவி மக்கள்கிட்டையோ யார்கிட்டையுமே போய் சொல்லக்கூடாது தீய கனவுகள் கண்டா நல்ல கனவுகளை பரிமாறிக்கலாம் தீய கனவுகளை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அது பிரச்சனை அல்ல அதெல்லாம் அவனுடைய அசரே இல்லாமல் ஆக்கிடும் நீ போய் யார்கிட்டையும் சொன்னால் இந்த மாதிரி பார்த்தேன் ஒரு கை உடஞ்சி போய் மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொன்னோம் அப்படியாங்க அப்படின்னு உடஞ்சா இல்லைங்க சேருது அப்படின்னு சொன்னாங்கன்னா உடஞ்சே போய்டும் அந்த மாதிரி அவங்க தவறான ஒரு விளக்கம் கூறினாலும் உண்டாயிடும் அப்படின்னு என்னப்பா ومن شر الشيطان فليدفل ثلاثا ولا يحدث بها احدا فانها لن تضره ஹதீஸ் யாரு அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க சஹீஹுல் புகாரி ஷரீஃப் سمعت أبا سلمة يقول لقد كنت أرى الرؤيا فتمرضني பெருசாக கேட்க முடியாது சின்னதாக தெரியுது எழுத்து பெருசாக இருக்கு கண்ணு மசங்குது புகாரி ஷரீஃப் ஹதீஸ் தான் இது இல்லை பெரிய ஹதீஸ் ரீட் பண்ணுங்க ஃபமன் ரஆ ஷையன் யக்ரஹு யார் கனவிலே அவர்கள் யார் கனவிலே அவர்கள் வெறுக்கக்கூடிய ஒரு வஸ்துவை கண்டாரோ ஃபல் என்ஃபுஸ் அன் ஷிமாலிஹி சலாத் எந்திரிச்சு உட்காந்து தன் இடது பக்கம் 3 முறை துப்பிக்கு விடட்டும் வல் யதஅவ்வது மினஷ் ஷைத்தானி ஷைத்தானிடம் பாதுகாவல் தேடிக்கொள்ளட்டும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிக் கொள்ளட்டும் ஃப இன்னஹா லா ததுர்ருஹு அது அவருக்கு எந்த இடைஞ்சலும் செய்யாது வ இன்ன ஷைத்தான லா யத்ரா ஆபி ஷைத்தான் என் உருவத்தில் வரமாட்டான் இது புகாரி ஷரீஃப் ஹதீஸ் இந்த ஹதீஸ் இருக்குல்ல இதில் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க அபா சலமா யகூல் லகது குந்து அரா அர் ருயா ஃபதம்ருதுனி தேர்ஜபுரம் தெரிய மாட்டேங்குது எழுத்து தெரிய மாட்டேங்குது ஹத்தா சமயத்து அபா கதாதா யகூல் வ இன்னா குந்து லௌர ருயா தம்ருதுனி ஹத்தா சமயத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் அர் ருயல் ஹஸனத்து மினல்லாஹி நீங்கள் இந்த வெளிச்சமும் டிம்மாக்கி வச்சுருக்கீங்களா ஃபோனில் இது தெரியுது இது பரவாயில்ல அபா சலமா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க சில கனவுகள் நான் பார்த்தேன் அந்த கனவுகள் எனக்கு பெரிய கஷ்டமாக தலைவலி உண்டாக்கிட்டு கெட்ட கனவுலாம் வருது இந்த மாதிரி ஆயிருமோ அந்த மாதிரி நடந்துருமோ தன் குடும்பத்தில் யாருக்காவது அடிபடுற மாதிரி யாராவது கீழே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்கல்ல யாராவது மொத்த போகிற மாதிரி இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னே ரொம்ப மனசு கஷ்டமாக ஏன் இப்படி ஆச்சு எங்கேயாவது ஏற்படுத்துற மாதிரி இந்த மாதிரி தீய கனவுகள் பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப காலமாக அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ஹதீஸை கேட்ட பின்பு அந்த எனக்கு மனசில் சுக்கூன் ஆயிடுச்சு அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க வ அன குன்து ல அரர் ருயா தம்ருதுனி
தும்முரிதுனிவா தும்முரிதுனி ஜேஜபு தெரிய மாட்டேங்குது. அப்போ நானும் இவ்வாறு சில கனவுகளை கண்டு கொண்டிருந்தேன். அந்த கனவுகள் எனக்கு ரொம்ப வருத்தங்களை உண்டு பண்ணி கொண்டிருந்தது. ஹத்தா சமீஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, பெருமானார் சொன்ன சொல்லை நான் கேட்டேன். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அர்-ருயல் ஹஸனத்து மினல்லாஹி, நல்ல கனவுகள் அல்லாஹ்விடமிருந்து வருகின்றன. ஆனால் ஒன்று விளங்கிங்க, நல்ல கனவுகள்ல சொல்லலாம், கெட்ட கனவுகளை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நல்ல கனவுகளை கண்டாலும் உன் ஷேக்கிட்ட சொல்லணும் ஃபர்ஸ்ட், அல்லது உன்னை ரொம்ப நேசிக்கக்கூடிய நல்லடியாரோட சொல்லணும். அதோட நிப்பாட்டு, ஊரே சொல்லக்கூடாது. கனவு சொல்ல போய் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் படாத பாட்டு பட்டாங்க. இந்த கனவை யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வெளியே போய் சொல்லி இப்போ தம்பி அண்ணன் மாதிரிலாம் வற்புறுத்தி கேட்டாங்கன்னு சொன்ன பின்னாடி தான் பிரச்சனையே ஆரம்பிச்சு. லா தக்ஸுஸ் ருயாக்க, இந்த கனவை நீங்கள் சொல்ல வேண்டாம். அலா இஹ்வத்திக, உங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று யார் சொன்னாங்க? யாக்கூப். அப்போ யகீது லக கைதன், அப்படி சொன்னால் அவர்கள் உங்களுக்கு சில சூழ்ச்சிகளை செய்வார்கள் அப்படின்னா. சரி, பெருமை என்ன சொன்னாங்க? ஃபைதா ரா அஹதுக்கும் மா யுஹிப்பு, உங்களில் யாரும், நல்லா கவனிங்க, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸு. அல்லாஹ் இந்த பேச்சு திடீர்னு கொண்டு தான், எது கொண்டு தான் தெரியல, உங்களில் சிலருக்கு பிரயோஜனம் இருக்கும். நீங்கள் நல்ல விஷயங்களை கனவில் கண்டாலும், ஃபைதாராஹதுக்கும் மா யுஹிப்பு, எதை நீங்கள் விருப்பப்படுவீர்களோ அத்தகைய நல்ல செய்திகளை கண்டாலும், ஃபலா யுஹத்திஸு பிஹி இல்லா மன் யுஹிப்பு, உங்களை யார் ரொம்ப விரும்புவார்களோ அவர்களிடம் தவிர வேறு யார்ட்டையும் சொல்ல வேணாம். அதனால சொன்னேன், ஷேகிட்ட மட்டும் சொல்லு, முஞ்சாரியும் சொல்லக்கூடாது. இல்லைங்களா? ஏன் அதில் அர்த்தம் தப்பாக விளங்குவாங்க. ஒரு கனவுக்கு விஷயம் ஒன்று இருக்கும், அர்த்தம் வேற மாதிரி இருக்கும். இதில் பாங்க சொல்கிற மாதிரி கனவு கண்டார். இப்னு சீரின்ட்ட போய் சொன்னாங்க, நீங்கள் ஹஜ்ஜுக்கு போவீங்கன்றாங்க. இன்னொருத்தர் பாங்க சொல்கிற மாதிரி கனவு கண்டார். போய் சொன்னாங்க, இதே மாதிரி நானும் ஒரு கனவு கண்டேன் பாங்க சொல்கிற மாதிரி, உங்களுக்கு சீக்கிரம் ஜனாசா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ஜியரஞ்சன். சுஃபியான் சௌரி ரலியல்லாஹு, சுஃபியான் சௌரி அவங்க பேர் இப்னு சீரின், சுஃபியான் சௌரி இப்னு சீரின், அவங்க தானே இந்த கனவு விளக்கம் சொல்கிறோம். பாங்க சொன்ன மாதிரி கனவு கண்டோம். ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க, நீ ஹஜ்ஜுக்கு போ, ஒருத்தவங்க சொன்னாங்க நீ மொத்தம் போயிடுவாங்க. அதனால ஒரு கனவு வந்தால் அப்படி தாற்பயம் வேற மாதிரி இருக்கும். அதுவே நடக்கும் அர்த்தம் இல்லை. பாம்பு ஒருத்தர மாடி கனவு வந்துச்சுன்னா பாம்பு தான் துரத்தும் கொத்துன்னு இருக்கும், அது வேற ஒன்றாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் கேட்டு, ஜுப்பா நீளமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க உமர் நாயகம். இல்மு அதிகம்னு சொன்னாங்க. ஜுப்பாக்கு அர்த்தம் இல்மு. புரிஞ்சுங்களா? உன்னுடைய கோடு வேடு அது வேற ஒன்றும் இருக்கலாம். அதனால நீ விரும்பக்கூடிய கனவாக இருந்தாலும் சரியே, அதை உன்னை விரும்பக்கூடியவர்களை தவிர வேற யார்ட்டையும் சொல்லிடாது. சூஃபியாக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க, ஷேகமாக சொல்லி தர்றாங்க, ஷேகிட்ட முதல்ல சொல்லு, நல்ல கனவாக இருந்தாலும் சரி. அவங்க அதுக்கு என்ன கருத்து சொல்கிறாங்களோ அதான். ஒரு நல்ல கனவே கண்ட ஒருத்தட்ட போய் சொன்னேன், அவன் அதுக்கு வேற மாதிரி அர்த்தம் சொன்னான், தப்பான அர்த்தம், அது பழிச்சிருமா? அப்படியே நல்ல கனவே சொல்லி அதுக்கு அவன் வேற மாதிரி அர்த்தம் சொன்னான், அது பழிச்சிடும். இதுவும் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு மாஜா வருது, அர்-ருயா அலா ரஜுலின் தாயிரின் மாலம் துஅபர் ஃபைதா உபிரத் வகஅத், ஒரு கனவாகிறது அலா ரிஜிலி தாயிரி. ஒரு கனவு கண்டா ஒரு பறவை காலில் கட்டப்பட்டது மாதிரி பறந்து போயிடும். கனவு கண்டா அது கணக்கு இருக்காது. நீ யார்ட்டையும் சொல்லி அவருக்கு இதுதான் அதுக்கு விளக்கம் என்று சொல்லிவிட்டால் அது பழித்து விடும்ட்டாங்க சொன்னார். மாலம் துஅபர் ஃபைதா உபிரத் வகஅத், அது கனவுக்கு இதுதான் விளக்கம் என்று அவர் சொல்லிவிட்டாரேயானால் அது பழித்து விடும். நீ மாட்டிக்க, பின்னாடி பிரச்சனை மாட்டிக்க. விளைஞ்சுங்களா? அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. ஆனால் சொல்லக்கூடாது. நல்லடியார்கிட்ட போய் சொன்னேன், ஷேகமார்கிட்ட சொன்னீங்க, அவங்க அதுக்கு நல்ல விளக்கமே சொல்லுவாங்க. அது நல்ல விஷயம்தான்பா, நல்ல விளக்கமே சொல்லுவாங்க. அது நல்லதாகவே ஆயிரும். என்ன அவங்க சொன்னாங்களோ அது அப்படி நிகழக்கூடியதாக எல்லாம் ஆக்கி வச்சிருவாங்க. அல்லா விளைஞ்சா இல்லைங்களா பை? அதனால சொல்லுவாங்க. அப்போ பெருமானார் சொன்னாங்க, ஒருத்தன் தவறான வலா யுஹத்திஸு பிஹி இல்லா மன் யுஹிப்பு, உங்களில் யாரும் அவர் நல்ல கனவை கண்டால் விரும்பக்கூடியவரிடம் தவிர வேறு யாரிடம் சொல்ல வேண்டாம். வைதாரா மா யுக்ரஹு, அவர் வெறுக்கக்கூடிய ஒன்றை கண்டு அவர் பார்த்தால் ஃபல் யுஅவ்விது பில்லாஹி மின் ஷர்ரிஹா,
உடனே யா அல்லாஹ் இந்த கனவுடைய தீமையை விட்டு என்னை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக என்று சொல்ல வேண்டும் எல்லா இடத்துல. ஒமின் ஷர்ரி ஷைத்தானி, இன்னும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு என்னை பாதுகாத்துக்காரலாம்னு சொல்லணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம், இந்த விட்டு என்னை பாதுகாத்துக்க ரப்பேன்னு சொல்லணும். வல் எத்துஃபுல் சலாசன், 3 முறை இடது பக்கம் துப்ப வேண்டும். சொல்லிட்டு வலா யுஹத்திஸு பிஹா அஹதன், அந்த கனவை பற்றி யாரிடத்திலும் வாயை திறக்கவே கூடாது. ஷேஹ்கிட்டையும் சொல்லக்கூடாது, யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நல்ல கனவுகள் வந்தாங்க, சர்க்கார் என் கனவுல நீங்கள் வந்தீங்க, எனக்கு ஃபோன் போடுறாங்க. சில பேர் ஃபோன் போட்டு சொல்லுவாங்க, கனவு இன்னை தொழுவு கூட்டிகிட்டு போனீங்க பள்ளிவாசலுக்கு, அல்ஹம்துலில்லாஹ்மா உங்க கூட உம்ரா செய்கிற மாதிரி கனவு கண்டேன் சர்க்கார், அல்ஹம்துலில்லாஹ். கெட்ட கனவு கண்டோம் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. ஷேஹ்கிட்டையும் சொல்லக்கூடாது, மனைவிட்டையும் சொல்லக்கூடாது, பிள்ளைகள்ட்டையும் சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்லிட்டு ஃபலா இன்னஹா லன் ததுர்ருஹு, அப்படி அவர் மறைத்து விட்டாரேயானால் அது அவருக்கு எந்த தீமையும் செய்யாது, அந்த கனவு அப்படியே போயிடும், காத்துல போயிடும் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதாய செய்றாங்க. புகாரி ஷரீஃப் ஹதீஸ். இது விளங்காத இந்த ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன், விளங்காத சில முரீதுகள் ஃபோன் பண்ணி சர்க்கார் அந்த மாதிரி பாம்பு துரத்துச்சு, தேல் துரத்துச்சு, யானை துரத்துச்சு, பூனை துரத்துச்சுன்னு கனவு போட்டு சொல்றாங்க. அது சொல்லவே கூடாது. உனக்கு வெறுக்கத்தக்க கனவு இருந்தால் அதை விட்டுறணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ் அதை விட்டு பாதுகாப்பு செய்வானாங்க. புரிஞ்சுங்களா? நல்ல கனவுகள் வந்தா சொல்லலாம், அதுவும் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. புரிஞ்சுங்களா? என்ன செய்யணும்? ஏன்னா நல்ல கனவுகளுக்கே நல்ல தாபீரும் செய்யலாம், நல்ல கனவுகளுக்கே கெட்ட தாபீரும் செய்யலாம். நான் வண்டியில் போகிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னீங்க, ஷேக்கிட்ட சொன்னீங்க, அல்ல அவங்களை ஹஜ்ஜு கூட்டி போவாம்பான்னு சொல்லுவாங்க. இது பிடிக்காத வண்டியில் போய் கனவு பாடையில் போயிருன்னு அர்த்தம் சீக்கிரம். அதான் வந்திருக்கு, முடிஞ்சிச்சு கதை அப்படி. நெசமால் நடந்துடும். இதாக உப்பிடத்து வக்காத்துன்ட்டாங்க, இது ஹதீஸ் வரும். அவர் ஏதாவது தப்பா அர்த்தம் சொல்லிட்டாரோ நடந்துடும். ஏன் சொல்லிக்கிட்டு தேவையில்லாமல் கனவை உனக்குள்ளே வச்சு புதைச்சிக்க, யார்ட்டையும் சொல்லிடாரு. கெட்ட கனவுகள் வந்துச்சிடும் இளைஞ்ச போய் அவர் அந்த மாதிரி தவறான அர்த்தம் சொல்லி அது நிகழ்ந்தாலும் நிகழ்ந்துடும் அப்படியே. இளைஞ்சையிலே போய் சரி, இப்போ இது ஒரு செய்தி முடிஞ்சு, எது கனவு செய்தி இங்கே வந்துச்சு? வசுவாசு. வசுவாசில் ஆரம்பிச்சு. வசுவாசு வந்துமா, நல்ல வசுவாசம் இருக்குது, கெட்ட வசுவாசம் இருக்குன்னு சொல்லுவேன். கெட்ட வசுவாசனை எது உன்னை அல்லாஹ்வின் சிந்தனை விட்டு திருப்பி தொழுகையிலுண்டா ஒரு மனம் ஒருமே நிற்க முடியல. என்ன தொழுதோம், இது செஞ்சோம், அப்படி செஞ்சோமா, அப்படி செஞ்சோமா அப்படின்னு வந்தாலும் உடனடியாக நீ அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டு வசுவாசம் விட்டு பாதுகாப்பு தேடுங்க. அப்போ இன்னொரு வசுவாசம் இருக்கு, அல்லாஹ் பற்றிய வசுவாசு, ரசூலுல்லாஹ் பற்றிய வசுவாசு, ஷேഖ பற்றிய வசுவாசு வரும். சொல்றது உண்மைதானா? அல்லாஹ் சொல்றது, அல்லாஹ் மனிதன் படித்தான், அவனை படித்தது யாரு? நவுது பில்லாஹ் அப்படின்னா இதான் சைத்தான் வசுவாசு போடுவான் கல்பில். சஹாபாக்கள் போய் சொன்னாங்க, சொல்லலாம் யாரை சொல்ல இந்த மாதிரி வசுவாசம் வருது, இப்படிப்பட்ட வசுவாசம் யாரை சொல்ல முடியல எங்களால். எந்த அளவுக்கு வசுவாசம் மண்டை வெடிச்சிடுற மாதிரி இருக்கு, பேசாம மேலேருந்து கீழே விழுந்து செத்துடலாமான்னு இருக்கு. அல்லாஹ் பற்றி ரசூலை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்களே, நடக்குமா நடக்காதா? வந்தா எவ்வளோ பேர் தப்பது? யார் நீங்கள் எஜமான், நீங்கள் உண்மையே நீங்கள் தான், உண்மையே உங்கள்கிட்ட தான் பாடம் படிக்கணும். அப்படியாப்பட்ட ரசூல் நீங்கள், உங்களை பற்றி வசுவாசம் வந்துச்சுன்னா நான் மனுஷனா நாங்கள்லாம் பேசாம செத்தரலாமான்னு இருக்கு. யாரை சொல்லலாம் இப்படிலாம் வசுவாசம் வருது அப்படின்னு சொன்னாங்க சஹாபாக்கள். பெருமானா சொன்னாங்க, இதாக்க சரி வரதான் செய்யும் ஜி. ஜா நாசுன், ஜா முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ் புரிஞ்சுங்களா? ஜா நாசுன், சில மனிதர் வந்தார்கள், மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸஅலு இன்னா நஜிது ஃபீ அன்ஃபுஸினா மா யதஆலமு அஹதுனா அன் யதகல்லம பிஹி. யா ரசூலல்லாஹ், எங்கள் உள்ளத்தில் சில வசுவாசுகள் உண்டாகிறது, அல்லாஹ் காப்பாற்றணும், அதை வாயில சொல்றதே எங்களுக்கு பயங்கரமா நினைக்கிறோம். நம்ம அன் யதகல்லம் கால வகது வஜத்துமு, அப்படி வந்துச்சா கல்பில்? ஆமா யா ரசூலல்லாஹ். காலு நாம். கால தாக்க சரீஹுல் ஈமான், இது பரிசுத்தமான ஈமான் உன் கல்பில் இருக்குதுக்கு அடையாளம் என்றார்கள் சொல்றாங்க. தெளிவான ஈமான். இன்னொரு வேட்டில் இருக்கும் என்னன்னா, நாங்கள் ஜா ரஜுலுன் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இங்க வருது, இப்னு ஹிப்பான்ல வருது. ஃபகால இன்னி உஹத்திஸு நஃப்ஸி பிஷை, சில வஸ்துக்கள் என் நஃப்ஸில் வருது வசுவாசுகள்.
லஅன் அஹிர்ர மினஸ் ஸமாய் அஹப்பு இலைஹி மின் அத்தகல்லம பிஹி. அத வாயா சொல்றது பேசாம வானத்திலிருந்து கீழே ஒன்று செத்தரலாம், துண்டு துண்டா ஆகி. ஃபகால பெருமான சொன்னாங்க, தாக்க மஹதுல் ஈமான் அவ் கால சரீஹுல் ஈமான், இது சரியான ஈமான் என்று பொருள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்க அர்த்தங்க? இன்னொரு வார்த்தை பாருங்க, ஏத்தி ஷைத்தானு அஹதுக்கும், புகாரி முஸ்லிம் ஹதீஸ். ஷைத்தான் உங்கள்ட்ட வரும் ஒருத்தன்ட்ட, அவன் சொல்லுவான், வெளியே மண் கலக்க கதா, சூரியனை படிச்சது யாரு? அல்லாஹ். மண் கலக்க கதா, சந்திரனை படிச்சது யாரு? அல்லாஹ். அத்தாயக்குன்னு சொல்லிட்டே வருவான். கடைசியில் மண் கலக்க ரப்பக்க, ஓ ரப்ப படிச்சது யாரு என்று கேட்பான். வைதா பலாகு, அந்த மாதிரி ஷைத்தான் கல்புல போட்டு வசுவாசம் போட்டான்னா வல் யஸ்தஇது பில்லாஹ், உடனே அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடுங்கள். வல் யதனப்ப வல் யன்தஹி, உடனே அந்த எண்ணத்தை விட்டு விலகிக்கும், அல்லாஹ் என்னை பாதுகாத்துக்க ரப்பே, அல்லாஹ்ட்ட ருஜுவாயிருங்க. அக்ரஜஹு அல் புகாரி வல் முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ். இன்னொரு வார்த்தை வருது, அவன் வஜத ஃபீ தாலிக ஷையன், இந்த மாதிரி ஷைத்தான் கல்புல போட்டான்னா ஃபல் யகுல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டேன் நான், முடிஞ்சு போச்சு. என் ரப்ப ஈமான், அல்லாஹ் ஈமான் கொண்டு, அல்லாஹ் தான் இலா, போடா ஷைத்தான், என் ரப்பு தான் இலா, போடா. இன்னொரு வார்த்தை வருது, இதா வஜத்த ஃபீ நஃப்ஸிக ஷையன், உன் நஃப்ஸில் இந்த மாதிரி வசுவாசுகள் வந்தால், இது இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ், இது அபூதாவுல வரக்கூடிய ஹதீஸ், இப்னு அப்பாஸ் ரிவாயத் செய்றான். இந்த மாதிரி வசுவாசு வந்தா உடனே சொல்லு, ஃபகுல் ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல் ஸாஹிரு வல் பாத்தின் வ ஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம் என்று சொல்லிவிடு. அபூதாவுல ஹதீஸ். சைத்தான் வசுவாசப்பட அது யார் படிச்சா, அங்க யார் படிச்சா, டேய் அவன் தான் அவ்வல், அவன் தான் ஆகிர், அவன் தான் ஸாஹிர், அவன் தான் பாத்தின், இருக்கிறதே அவன் தான், இதை போய் முந்தி என்ன பிந்தி என்ன என்று நீ சொல்லி தவிர்த்துக்கோ. ஜி சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அலஞ்சபை அழகா சொல்லி தராங்க. ஹுவல் அவ்வலு, சைத்தான் அல்லாஹ் பத்தி வஸ்வாஸ் கல்புல போட்டா, ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல் ஸாஹிரு வல் பாத்தின் ஹுவ பிகுல்லி ஷைஇன், அவன் தான் அல்லாஹ், அவன் தான் அவ்வல், அவன் தான் ஆகிர், அவன் தான் ஸாஹிர், அவன் தான் பாத்தின். தெரிஞ்சுங்களா? இதுல போய் தேடி கேள்விக்கு இடம் கிடையாதுங்க போ என்று சொல்லி கல்வி சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ். இது மாதிரி வசுவாசம் பாதுகாக்கிறதுக்கு தான் குல்லா அல்பின் நாசூராவே இருந்துச்சு. மின் ஷர்ரில் வசுவாசம் பாதுகாத்துக்கிறே. இப்படி ஒரு ரிவாயத்தில் வருது, தொழுகையில் வசுவாசம் வந்து தொழுகா, டேய் உன் தொழுகெல்லாம் ஒரு தொழுகை, இதெல்லாம் தொழுகணுமா நீ? தக்பீர் கட்டின்னு வந்து வேற பக்கம் சிந்தனை போய் ஊரை மேய்ஞ்சு அங்கே என்னாச்சு, இது என்னாச்சு, அப்படி செய்யணுமே இப்படி செய்யணுமே அங்கே அப்படின்னு சொல்லி உன் தொழுகையெல்லாம் உன் தொழுகையா அப்படின்னு மட்ட ரகமாக காட்டுவான். எது காட்டுறான்? இப்படி சொல்லிட்டு அடுத்து தொழுக மாட்டேல, இதுக்கு தொழுகணுமா அப்படின்னு அந்த மாதிரி வசுவாசம் போடுவான் சைத்தான். அப்படி வசுவாசம் உங்களில் யாரும் பெற்றுக்கொண்டால் தொழுது முடிச்செல்லாம் கொடுத்துருங்க, பட்டா என் தொழுகை எல்லாம் ஏற்றுக்கிட்டான், பட்டா தகப்பல் அல்லாஹ் சலாத்தி, அல்லாஹ் என் தொழுகையை ஏற்றுக்கொண்டான், நீ போ கேவலப்பட்டு நீ சாவு, போய் இங்கே முட்டிட்டு சாவு, என் தொழுகை எல்லாம் ஏற்றுக்கிட்டான் பட்டா என்று சொல்லிவிடுங்கள். இப்படி வருது என்ன சொல்லணுமா? பாட வேற ஒழுவு செய்யணும், ஒரு தடவை ஒழுவு செஞ்சீங்க, மூஞ்சி கை கால் நீங்க திரும்ப செய்யட்டான், திரும்ப செய்யி அப்படின்னா ஓட்டா நான் ஒழுவு செஞ்சுட்டேன், எல்லாம் ஏற்றுக்கிட்டான், என் தொழுகை ஒழுவு முடிஞ்சு போச்சு, அங்கே தண்ணி இஸ்ராப் செய்கிற மாதிரிலாம் கிடையாது, பட்ட அப்படின்ட்டு போயிட்டு தபீர் கட்டிக்கிட்டு தபீர் கட்டணுன்னு இதெல்லாம் தொழுகை வந்துட்டான் மூதேவி, இவன் அல்லா மண் நிற்கிறான், அல்லா முன்னாடி அப்படிங்கிறான், பொட்டா டேய் பொட்டா டேய் பொட்டா தொழுகை சலாம் கொடுத்துட்டு பொட்டா டே என் தொழுகை எல்லாம் ஏற்றுக்கிட்டான், கபூல் செஞ்சுக்கிட்டான் அல்லா என் தொழுகை பட்ட அவர் அப்படின்னு சலாம் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க, ரொம்ப கபூல் செஞ்சுக்குவான். நம்ம குனியிறது நிமிர்தாங்க பார்க்குறான் அல்லா சொல்ல சாமத்தாலா கல்புல எல்லாம் ஒரு ருஜுவானீங்க, இன்னும் சவாபு கிடைக்கும். அவ்வளோதான். தொழுகை முடிஞ்சு புரிஞ்சிங்களா, நிமிந்தீங்களா, அல்லாம் சொல்ல சொன்னீங்களா, குள்ள ஃபலக் போதனீங்களா, சலாம் கொடுத்தீங்களா, எல்லாம் முடிச்சுது, யாரெல்லாம் அவன் கடமை நிறைவேற்றினேன், போயிட்டே நீ சொன்னேன்னு பள்ளிவாசலுக்கு வந்தேன், குனிஞ்சேன் நிமிந்தேன், என் கை என் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு கட்டினேன், என் முதுகு என் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு குனிஞ்சேன், என்ன பை தலை என் கட்டுப்பாடு இருந்துச்சு கொண்டு போய் செஞ்சாலும் வச்சுட்டேன், கால் முட்டுக்கால் என் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அத்தையத்தில் உட்காந்தேன், சலாம் கொடுத்துட்டேன், முடிஞ்சிச்சு. கல்வியை கட்டுப்பாட்டு இல்லையே, ஏ பை கல்வி கட்டுப்படுத்தி வை, நம்ம முடியுமா? அது என்ன பை கட்டுப்பட முடியுமா? யாரா முடியுமா? டக்குன்னு முடியுமா? யாரா முடியும்? இல்லை ஆட்டம் நினைச்சுங்க எல்லாரும் சரி மறந்துடுங்க, மறந்துட்டீங்களா பை ஆட மறந்துடுங்க. இப்போ மாடு அடுத்து சொல்ல போறேன் நான், இப்போ யாரும் மாட்ட நினைக்காதீங்க, சில விஷயம் சொல்ல போறேன், மாட்ட நினைக்காதீங்க, முடியுமா? சொன்ன உடனே நிற்கிது
நாக்க தொங்க போட்டு அது மறக்க முடியுமா? அது நம்ம கல்வி, அது தானா மறந்ததான் போய் தான் நினைக்கவும் முடியாது, ஒரு மறக்கவும் முடியாது. அப்ப கல்வி என் கட்டுப்பாடு யாரில்? என் கல்வி இப்போ எங்கேயும் அலையக்கூடாது, ரொம்ப இங்கே மட்டும் தான் நிற்கணும். இப்படி அடைச்சி பிடிச்சி அப்படி நின்றவுன்னு அப்போ தான் அங்கே சுற்றி ஊரே சுற்றி காலையில் பார்த்தது, முந்தானத்து பார்த்தது, அங்கே பார்த்தது, இங்கே பார்த்தது, நினைஞ்சிங்களா? அப்படிலாம் ஒரு ரவுண்டு அடித்து நினைஞ்சிங்களா? கடைசியாக வந்து நிற்கும் சலாம் கொடுக்கும் போது, நாலு இருக்காது முடிஞ்சா சரிவே தராவில முகத்துக்கு வீடு கட்டுறது தான் இந்த 20 ரகாத்து அது வித்துரு வந்துச்சு. அதுக்குள்ள என்ன 20 ரகாத்து ஓடிச்சா? அவர் என்னடானா எதையாவது ஓடிட்டு இருந்து ஃபர்ஸ்ட் ரகாயத்திலிருந்து நடுவு தஸ்பீஹ் வரலாம் தெரியாதவருக்கு கடைசி வரைக்கும் ஓடி முடிச்சு. விளைஞ்சவை பயப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குனிஞ்சு நிமிந்தையா அல்லா மாடி நின்றையா சிம்பிளா எல்லாம் ஏத்துக்க விடு. சைத்தான் இதெல்லாம் ஒரு தொழுகையான்னு சொல்லி அடுத்து ஒன்று தொழுகை விடாம பண்ணுவான். நல்ல அமல்களை நீ செய்யக்கூடிய அமல்களை சின்னதா காட்டுவான். குரான் வளர்றான். குரான் ஒரு அர்த்தம் தெரியுதா? சும்மா எதுக்கு வாய் வலிக்கிற மாதிரி உட்காந்து அலிமுல்லா ரபில்லா என்ன கிடைக்க போதும்? அது சுப்ஹானல்லாஹ் 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 என்னடா கிடைக்குது உனக்கு? எல்லா ரசூலும் ஓத சொன்னாங்க, ஓதுறேன் நான். அர்த்தம் தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி என்ன? சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அர்த்தம் தெரிஞ்சு என்ன, தெரியாட்டி என்ன? எல்லா ரசூலும் சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். எனக்கு சொர்க்கம் தருவான் அல்லாஹ்ல போட்ட டே அப்படின்னு டே அவன் துரத்திட்டு அரிசி எடுக்கலையா? சைத்தானை வந்து துரத்திருங்க. சைத்தான் அப்படி போடுவான், போடா என் தொழுகை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். நீ அர்த்தம் தெரிஞ்சு சொன்னாலும் சரி, தெரியாம சொன்னாலும் சரி, தொழுகை முடிச்சு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் 33 33 34 சொல்லிட்டு அவன் சொர்க்கம் வாஜிபாயிருச்சு உனக்கு. பெருமாள் அமல்களை ரொம்ப லேசான அமல் ஒன்று இருக்கு. ஜெய் தொழுகைக்கு பண்ணி 33 சுப்ஹானல்லாஹ், நைட்டு படுக்கும் போது ஒரு 10 வாட்டி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு படுத்தீங்கன்னா சொர்க்கம் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவான்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நினைச்சிடுங்க. அப்போ சஹாபாக்கள் யாரை சொல்ல இப்படி ஈஸியாக சொல்றீங்க? ரொம்ப ஈஸியாச்சு. தொழுகைக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் ஆகுது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பருக்கு? இன்னொரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகுமா? சொல்லிடலாம், யார் வேணா சொல்லலாமே. படுக்கும்போது சொல்லலாம், எல்லாரும் சொல்லிடலாமே, ஈஸியாச்சே அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்கள். பெருமாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படிதான் ஈஸி தான், அது உண்மைதான். ஆனால் சைத்தான் விட மாட்டான். நீ தொழு சலாம் கொடுத்த உடனே தான் எவனோ நிற்பான், ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு பேசணுங்க அப்படின்னு. அதில் அப்போ தான் ஒரு ஃபோன் வந்திருக்கும். சலாம் கொடுக்குறதுக்கு 5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் வரும். எஞ்சும் டக்குன்னு எடுத்து பார்த்தா மிஸ் கால். யார் இது? ஹலோ முடிஞ்சு. அந்த சுப்ஹானல்லாஹ் ஓத விடமாட்டான் சைத்தான். அது அப்போ தான் டக்கு வேற என்ன போறா அங்கே சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தோம்ல, எதையாவது ஒன்று போட்டு அந்த 2 நிமிஷம் சுப்ஹானல்லாஹ் சொல்ல விட மாட்டான் சைத்தான். அதே நைட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ் ஓதலான்னு தான் நினைச்சு படுப்பீங்க. 10 வாட்டி சொன்னா போதும். படுக்கான்னு தலை வச்சிருப்பீங்க, சைத்தான் வந்திருப்பான். அதுக்கு ஒரு கதா அதை ஞாபகம் செய், இதை ஞாபகம் செய் என்று ஒன்றா சொல்லி அந்த படுக்கும்போது சுப்ஹானல்லாஹ் ஓதாம கெடுத்து விட்டுருவான். நடக்குதா இல்லையவை? இன்னைக்கு 5 வக்து தொழுகையிலையும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஒரு ஓதன் கை தூக்கும் யாராச்சும்? முதல்ல ஒருத்தர் இருக்காரு இவ்வளவு பேர்ல. நேற்று ஓத நீங்க சொல்லுங்க, நேற்று 5 வக்துல இல்லை, எவ்வளவு ஈஸி, எவ்வளவு ஈஸி. ஆனா அதை வந்து சொல்றதுக்கு சைத்தான் விட்டுறது. வா 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 இந்த பாய் நான் சொன்ன ஹதீஸ் இது இல்லை. அதாவது சைத்தான் விடமாட்டான்னு சொல்லலாம். சொல்லி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஜி யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு எல்லா பாவங்களையும் மன்னிச்சுதான் சொர்க்கத்தை வாஜிபாக்கிட்டான்னு சொன்னாங்க. அப்போ வந்து இது ஈஸி தானே யாரை சொல்ல? நாங்கள் ஈஸி எல்லாரும் செய்வோமேன்னு கேட்டாங்க. அப்போ சஹாபாக்கிற பெருமாள் சொல்றது, நீங்கள் தொழு முடிச்சுன்னு வேறு ஏதாவது நினைப்புகள் சைத்தான் கொண்டு போயிடுவாங்க இல்லையா? எடுங்க அந்த வயசு நான் சொன்னது எடுக்க மாட்டேறீங்க டக்குன்னு. இங்கே உங்கள் ஃபோனுங்க சரி ஹதீஸ் பாடம் நடத்தணும். அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு மிஷ்காத்தை பல வாட்டி நடத்திருக்கோம். அதனால் ஒரு ஹதீஸுகள் வந்து ஞாபகம் இருக்குது, லவ்ஸு வார்த்தை ஞாபகம் இருக்குது. முற்கால மகான்கள் வந்து குர்ஆனை ஓதுனா அவர் பேர் ஹாஃபிஸ் கிடையாது, அது எல்லாரும் பண்ணி ஆகணும். மனுஷனாக பிறந்தா முஸ்லீமாக பிறந்தா குர்ஆன் ஹிஃப்ஸ் பண்ணி ஆகணும். அவங்க பேர் ஹாஃபிஸ் இல்லை. ஹாஃபிஸ் என்றால் 10 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் பண்ணவங்க பேர் தான் ஹாஃபிஸாவே. இப்போ நம்ம ஹாஃபிஸானா யார் சொல்கிறோம்?
குர்ஆன் ஹிஃப்ஸ் பண்ணவங்க. ஆனால் முன் சென்ற மகான்கள் இந்த காலத்தில் புகாரி வாழ்ந்த காலத்தில் ஒரு ஹாஃபிஸுங்க. படி ஹாஃபிஸா 10 லட்சம் ஹதீஸ் ராவியோட மனப்பாடம் பண்ண தான் ஹாஃபிஸ். ஜி இல்லை கணக்கு வேறு இருக்குது. 1 லட்சம் பாடாக்குன்னா ஹாஃபிஸு, 10 லட்சம் பாடாக்குன்னா ஹுஜ்ஜத்து. ஜி ஹுஜ்ஜத்து ஹாக்கிம் அப்படிதான் பேர் இருக்கு. ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கசாலி இமாம் புகாரி இமாம்லாம் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அவங்களாம் 10 லட்சம் ஹதீஸ். 1 லட்சம் பாடாக்குன்னா அவங்க தான் ஹாஃபிஸ் ஹிஃப்ஸு. குறைஞ்சபட்சம் நம்ம மிஷ்காத் ஷரீஃபையாவது ஹிஃப்ஸு பண்ணணும் அப்படி ஒரு ஆசை. மிஷ்காத்தையாவது ஒவ்வொருத்தரும் குர்ஆன் ஹாஃபிஸ் ஆன பின்னாடி மிஷ்காத்தில் எவ்வளோ ஹதீஸ் மொத்தம் இருக்கும்போது ஒரு 6000 ஹதீஸ். அந்த ஹதீஸை மனப்பாடம் பண்ண வச்சிடணும் பிள்ளைங்க எல்லாத்தையும். அதில் செலக்ட் பண்ணி ஒரு 1000-2000 ஹதீஸை மனப்பாடம் பண்ண வைக்கணும் பிள்ளைங்க. 5 ஹதீஸு யார் அறிவிக்கிறா? ஜி ரவா முஸ்லிம் ஷரீஃப் ஹதீஸ் வக்து வரது ஜி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க. ஆல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ராவி பை திருமதி ஷரீஃபுடைய ஹஸனுன் ஸஹீஹுன். அல்லாஹ் கவனிங்க ஹதீஸை. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜி ஹுல்லதானி 2 தன்மைகள் பை இல்லை செய்வீங்களா இன்ஷா அல்லாஹ். இப்போ நாளைக்கு நான் கேட்டால் எல்லாருமே கை தூக்கணும். இன்னைக்கு ஒரே ஒருத்தர் தான் கை தூக்குறீங்க. 5 வக்துலையும் சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லணும். இஷாவில் உட்காந்து எல்லாம் சொல்லிட்டோம். 5 வக்துலையும் சொல்லணும். ஹுல்லதானி 2 தன்மைகள் சஹீஹான ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட வந்து நேரடியாக சொன்ன கேட்க மாட்டீங்களா? இப்போ நேரடியாக சொல்றாங்க. என் வாய் தான் என்னது மைக் ஸ்பீக்கர் தான் நான் சொல்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொல்றது அல்லாஹ் தான். அப்ப இந்த செய்தி அல்லாஹ்ட்ட இருந்து வருது ரசூல்ன்னு பாருங்க. ஹுல்லதானி 2 தன்மைகள் லா யுஹ்ஸீஹிமா ரஜுலுன் முஸ்லிமுன் இல்லா தஹலல் ஜன்னா. அந்த 2 தன்மைகளையும் முறைப்படி கடைபிடித்து வந்தால் ஒரு முஸ்லிம் நிச்சயமா சொர்க்கம் போயே தவிர இல்லை, போய் தான் தீர்வான் கட்டாயமா. எவ்வளோ ஈஸி பாருங்க. சொல்லிட்டு பெருமானா சொன்னாங்க வஹு அலா அறிந்து கொள்ளுங்கள் வஹுமா யசீர். அது 2 ரொம்ப லேசு. அது 2மே ரொம்ப லேசு. வமை அமல் பிஹிமா ஆனால் வமை அமல் பிஹிமா கலீல். அந்த 2ஐ கொண்டு அமல் செய்யக்கூடியவங்க ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மின்னு இப்போ 100ல் ஒருத்தர் தான். இவ்வளோ பேத்துல யார் தான்? முஷாக் முல்லா பெங்களூர் அவங்க ஒருத்தவங்க தான் யாரையும் செயல்படுறாங்க. அது அமல் செய்யக்கூடியவங்க ரொம்ப கம்மி. யுஸப்பிஹுல்லாஹ் ஃபீ துபுரி ஸலாத்தின் 10. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி 10 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. 33 தடவை சொல்லுங்க. வேற இடத்துல வருது 33 சொல்ல முடியலாட்டி பரவாயில்ல, குறைஞ்சது என்ன செய்யுங்க? சுப்ஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹ் அக்பர் 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 அல்லாஹ் அக்பர். எவ்வளோ நேரம் ஆச்சு? 30 வினாடி ஆயிருக்குமா? எந்திரிச்சு போகும்போது சொல்லிடலாம். நீங்க எந்திரிச்சு பள்ளியா சொல்லிட்டு போய் செருப்பு போட போறீங்களோ அதுக்கு சொல்லிடலாம். துபுர குல்லி ஸலாத்தின் 10 10 தடவை சொல்லுங்க போதும். வயஹ்மதுஹு 10 10 வாட்டி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. வயுகப்பிருஹு 10 10 வாட்டி அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க போதும். நீங்க எந்திரிச்சு நின்று அந்த முஸல்லாவை மடிச்சு கொண்டு போய் வைக்கிற நேரம் இருக்குமே அதே சொல்லிடலாம். டைம் எவ்வளோ கணக்கு பண்ணுங்க. டைம் நான் சொல்றேன் எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க. 10 வினாடிக்கு நான் 20-30 வினாடி கூட ஆகாது. சொல்றேன்னா சுப்ஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹ் அக்பர் 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 அல்லாஹ் அக்பர். எவ்வளோ நேரம் பாச்சு? 15 வினாடி தான் போயிருக்கு. 15 வினாடி சொர்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்காங்களே, யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் உட்காந்து 2 ஜுஸு குர்ஆன் ஓதுனாங்களோ சொர்க்கம்னாலும் அதுவே கம்மி தான். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு 2 ஜுஸு. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஆளுக்கு 2 ஜுஸு குர்ஆன் ஓதுக்கு, ஃபஜ்ருக்கு பின்னாடி 2 ஜுஸு, லுஹருக்கு பின்னாடி 2 ஜுஸு, அஸ்ருக்கு பின்னாடி 2 ஜுஸு ஓதுங்கன்னு சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம். அதுவே பெருசு தான். 2 ஜுஸு ஓதுனா சொர்க்கம் கிடைக்குதுனாலே ஓதலாமே. சொர்க்கம்ல சாதாரண விஷயமா தெரிஞ்சுங்களா? இது இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் 15 வினாடி அமல்
செய்தால் யுகப்பிரு அஷ்ரன் கால ஃபஅன ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரிவாயத்தை ரிவாயத் செய்யக்கூடிய சஹாபி ரசூல் சொல்றாங்க, யாரு? அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அன ரஅய்து, நான் பெருமானாரை பார்த்தேன், யஅகுதுஹா பியதிஹி, தங்கள் கைகளால் அதை தனக்கு எண்ணிக்கொண்டு சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ். அதுதான் என்ன வச்சிருக்காங்க பாருங்க, 3 முடிச்சு வச்சிருக்காங்க. ஏன் மொட்டையா வச்சிருக்கலாம்ல இல்ல தெரியல, அவளுக்கு ரெண்டு தஸ்பீஹ் தான் 3 நல்லா கோடு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த கோடு போட்டதே தஸ்பீஹ் தான், இல்லைன்னா மொட்டையா வச்சிருக்கலாம்ல பை, மொட்டையா வலுவலுன்னு கரண்டி ஸ்பூன் மாதிரி எல்லாம் வச்சிருக்கலாம்ல, வச்சிருக்கலாம் கோல்கட்டை மாதிரி 3-4 கோல்கட்டை இங்கே எல்லாம் வச்சிருக்கான் பாரு. எதுக்கு வச்சிருக்கிறான்? தஸ்பீஹ் தான் வச்சாங்க. அப்போ பெருமாள் சொன்னா ஒரு நாளைக்கு ஃபஜ்ர்ல 30, 5 சேர்த்து எவ்வளோ வரும்? லுஹர்ல 30, அசர்ல 30, மக்ரிப் இஷால 30 எவ்வளோ வரும் மொத்தம்? 150 தடவை சொன்னாங்க. பெருமாள் சொன்ன கால ஃபஅன ரஅய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅகிதுஹா பியதிஹி, தங்கள் கைகளால் அதை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். கால ஃபதில்க 50 வ 100, இது பில் லிசான், நாவிலே வெறும் 150 ஆனது. பெருமாள் சொல்றாங்க, இது நாவிலே 150 ஆனது. வ அல்ஃபுன் வ 500 ஃபில் மீசான், எடை தராசிலே 1500 ஆகிவிட்டது. ஒன்னாச்சா? ரெண்டாவது, ஃபைதா அஹல்த மதுஜஅக, நீங்கள் உங்களுடைய படுக்கையிலே செல்வீர்களானால், துஸப்பிஹு வ துகப்பிருஹு வ துஹம்மிதுஹு 100. இதே மாதிரி படுக்கைக்கு போயிட்டீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34, 100. ஃபதில்க 100 பில் லிசானி, இது நாவிலே 100 ஆகிவிட்டது. வ அல்ஃபுன் ஃபில் மீசான், எடை தராசிலே 1000 ஆகிவிட்டது. ஐயுக்கும் யஅமலு ஃபில் யௌமி வல் லைலத்தி 2500 சய்யிஅத்தன். இங்க பாருங்க, அப்ப எத்தனை ஆச்சு பை? 100, அங்க 1500, இது ஒரு மொத்தம் எத்தனை ஆச்சு? 2500 அல்லாஹ்வுடைய மீசான்ல எழுதப்பட்டுருச்சு. எழுதப்பட்டது மட்டும் இல்ல, இந்த 2500 நன்மைக்கு பகரமாக இவர்களை இன்று நிகழ்ந்த 2500 பாவத்தை கழித்து விடும்படி மைனஸ் சொல்லிட்டாங்க சாபா மலக்குகள்கிட்ட. 2000 நன்மை வந்துச்சுப்பா, 2000 பாவங்களை மைனஸ் பண்ணிருங்க. எத்தனை பாவங்கள? 2500 பாவங்களை மைனஸ் பண்ணிருங்க. பெருமாள் சொல்றாங்க, ஃபஅய்யுக்கும், உங்களிலே யார், யஅமலு ஃபில் யௌமி வல் லைலத்தி 2500 சய்யிஅத்தின், உங்களை யார் ஒரு நாளைக்கு 2100 பாவம் செய்யக்கூடிய இருப்பாங்க. நீங்க அப்ப எல்லாமே மைனஸ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அப்படி கேட்ட சஹாபாக்களுக்கு என்ன ரசூலா இப்படி இருக்கு, ஜி பாடி இப்படியா, என்ன ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க சொர்க்கம் போறதுக்கு. அப்ப யாரா விடுவாங்களா? இந்த மாதிரி ஈஸியா சொல்லிட்டீங்க, யார் சொர்க்கத்தை போய் யாராவது ஒரு முஸ்லீம் மூமின் விடுவாரா? மூமினா பிறந்த முஸ்லீமா பிறந்த கியாமத் நாளைக்கு விடுவாரா இதை? அப்ப கால பெருமான சொன்னாங்க ஸல்லல்லாஹு காலு ஃபகைஃப லா யுஹ்சிஹா யா ரசூலல்லாஹ், எப்படி யா ரசூலல்லாஹ் விடுவாங்க, எந்த மனுஷனாவது செய்யாம இருப்பானா? கால பெருமான சொன்னாங்க, ஏத்தி அஹதுக்கும் ஷைத்தான் வ ஹுவ ஃபீ ஸலாத்தி, ஷைத்தான் வந்துருவான், தொழுவு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருவான், முடிச்ச பிள்ளை இல்ல தொழுகையில் இருக்கும்போதே வந்துருவான். பையகூல் உதுக்குருக்கதா, அதை ஞாபகம் செய்யி, இதை ஞாபகம் செய்யி. வேணும்னே வேற ஒருத்தன் போன்ல இருந்து கரெக்டா அந்த தான் மிஸ் கால் கொடுப்பான் உனக்கு, போன் வரும். சலாம் கொடுத்து முதல்ல சிந்தனை எங்க போகும்? இந்த 15 வினாடி பொறுக்க முடியாது மனசு. 15ங்களா? அதை 15 வினாடி பொறுக்க முடியாது. 15 வினாடி 15ங்களா? இவன் ஃபோன் அடிச்ச உடனே என்ன சொல்லுது? அது உங்களை யாராவது அது சைபர் கிராம் மோசடியாக இருக்கலாம், அதே 15 வினாடி சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 100 ஃபோனோ 100 ஃபோனே 15 வினாடி அதுலயே போயிடுது. சைத்தான் முடிச்சவனு பேசாம அவன்கிட்ட ஏமாந்தாலும் போயிடறான்டா, காப்பாத்துற. இந்த சைபர் கிராமமா இருக்கலாம்னு சொல்றான் பாருங்க, ஃபோன் அடிச்சுக்கிட்டு. நான் நீதிபதி போலீஸ்காரருக்கு ஃபோன் வந்தால் ஏமாந்து போயிடுவார்கள். சைபர் கிராம் போலீஸ் என்னது சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம் அப்படின்னு. நான் அந்த குற்றவாளி ஏமாந்து போய் 1000 போனவங்க போய் தொலையுது விடு. காலையில சமாளிக்க முடியல இவங்களால. பஜல்ல எந்திரிச்சு யாருக்காவது ஃபோன் போட்டா அதுதான் ஓடுது, ஓடிக்கிட்டே இருக்கு. அது 100 ஃபோன் சாயந்தரம் வரைக்கும் அதே போட்டு கேஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது கேஸ் போட்டு ஏங்க நாங்கள் ஏமாந்து போய் தொலைகிறோம் விடு. அது இந்தியாவில் 2 பேரும் ஏமாறுவான். இது இந்தியாவே கஷ்டப்படுது, மொத்த இந்தியா கஷ்டப்படுது.
இந்த கொரோனா வந்து வாட்டாம பாரு, 2 வருஷம் போட்ட வாட்டா 1 வருஷம் பாரு, அந்த தொல்லை தாங்கவே சில பேர் கொரோனா செத்துக்கிட்டானு. நிறைய பேர் கொரோனால சாவல. இதன் தெரிஞ்ச போன் தொல்லை தாங்க முடியாம செத்தானு. எடுத்த உடனே கைகளை சோப் போட்டு நன்றாக கழுவுங்க. அப்படியே பாவிடே. ஏன்னா அடுத்து ஏன்ட்டு பேச வேணாம் மனுஷன் 1/2 மணி நேரம் போட்டா இருக்கிறானு அதை போட்டு. அது வெறுத்தே சில பேர் செத்து போயிடணும். கொரோனா சாவல நிறைய பேர். அந்த மாதிரி இவனுங்க போறானு. அது எவ்வளோ வினாடி எவ்வளோ நேரம் உட்காந்து கேட்கறத போந்துக்கிட்டு வேற வழி இல்லைன்னு. இது 15 வினாடி சத்தியம் சொல்ல மாட்டேன். பெருமான சொன்னாங்க சைத்தான் குறுக்கால வந்துடுவான். வந்து சொல்லுவானோ ஜி உதுக்குறு கதா, அதை ஞாபகம் செய், இதை ஞாபகம் செய். அங்கே ரேஷன் கடைக்கு போக சொன்னாங்க, பிவி பால் வாங்கிட்டு சொன்னாங்க, கடை மூடிட்டு போகிறான் சீக்கிரம் போ. கதா ஹத்தா என்ஃபத்திலு, அவனுடைய சிந்தனையை மாற்றி விடுவான். பல அல்லஹு லாயஃப அலு, செய்ய முடியாமல் போய்விடும். வயதீஹி வஹுவஃபி மலுஜஹி, அதனால படுக்க போயிருப்பான், இன்னைக்கு செஞ்சிடறதுன்னு முடிவு பண்ணி தான் போவான். பலாயசாலு யுனவ்விமுஹு, சைத்தாவன் தூங்க போட்டு இருப்பான். அதை மறக்கடிச்சிட்டு வேற சிந்தனை கொடுத்து பலாயசாலு யுனவ்விமு, சைத்தாவனை தூங்க போட்டு கொண்டே இருப்பான். தூங்குடா, நல்லா தூங்கு அப்படின்னு தூங்க வச்சு. வலா யஃஅலு ஹத்தா யனாமன், தூங்கி விடுவான். இவ்வாறு சைத்தான் பண்ணிடுவான். சொல்லுங்க, நேற்று படுக்கும் போது சுப்ஹானல்லாஹ் 53, அல்ஹம்துலில்லாஹ் 53, அல்லாஹ் அக்பர் 34 சொன்னது யா கைத்துக்கு ஒரு ஆள் சொல்லியிருக்காரு. இவ்வளவு நேரம் இந்த ஹதீஸ் கத்துறேன், இது அமல் செய்யணும் ஒரு உறுதி எடுக்கக்கூடாது எல்லாரும் இன்ஷா அல்லாஹ்? நிச்சயமா, சத்தியமா, வாழ்நாள்லாம் போய் சொர்க்கத்துக்கு ஈஸியா போயிடலாம். போய் பெருமான நேரா சொர்க்கம் போயிடுவான்டாங்க. இதை ஓதுனா பெருமான சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? முஸ்லிமுன் இல்லா தஹலல் ஜன்னா, ஒரு மூமினான மனிதன் இதை செய்வானே ஆனால் கட்டாயமா சொர்க்கம் போய் சேர்ந்துருவான். ஜி முஜிமுல்லான் உறுதியை சொல்லமா? நேற்று சொன்னீங்களா, நான் உறுதி எடுத்தா மாற மாட்டேன்னு சொன்னாங்க. உறுதி எடுத்துறீங்களா? இன்னையில இருந்து பார்த்துருவோம், நாளைக்கு பார்த்துறது. 5 தொழுகையில் யாரெல்லாம் சுப்ஹானல்லாஹ் சொன்னீங்க, சுன்னத் ஓதிட்டு சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்களில் வந்து ஃபஜர்லையும் அசர்லையும் பள்ளிவாசலில் சுப்ஹானல்லாஹ் சொல்கிறாங்க, மற்றவங்க சொல்கிறது இல்லை. ஷாஃபியாக்கள் மஹல்லாவில் தோல்விருக்கிறோம், ஷாஃபி மஹல்லாலாம் அங்கே 5 வக்தையும் சொல்கிறாங்க. என்னம்மா ஷாஃபி மஹல்லாக்கல்ல எங்கே நம்ம இந்த கீழக்கரை அந்த மாதிரி ஷாஃபி மஹல்லாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, காயல்பட்டினம் அந்த ஷாஃபி கடலோர மாவட்டங்கள்லாம் சில இடங்களில் நம்ம தொழுவு பார்த்தீங்கன்னா, அது வந்து லொஹராக இருந்தாலும் சரி மகரிபாக இருந்தாலும் சரி, சலாம் கொடுத்தோன்னா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி முடிச்சுட்டு தான் அப்புறம் துவா ஓதுறாங்க. பார்த்துறீங்களா? காரைக்காலம் இருக்குது, காரைக்காலம் இருக்குது அவங்க அதெல்லாம் பட்டணும் பரி அந்த பழக்கம் இருக்குங்கிறாங்க. இப்போ நாமளும் மசாலா அப்படி செய்யுங்கப்பா இன்ஷா அல்லாஹ். நம்ம மசாலையும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஈஸியான வழி இருக்குது. 10 பாட்டு சொல்லுங்கள். அசர்லையும் ஃபஜர்லையும் 33 தடவை, மற்ற பக்கத்தில் 10 வாட்டி 15 வினாடி தானே சொல்லாமா இன்ஷா அல்லாஹ்? அதே மாதிரி நைட்டு படுக்கும்போது சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு தான் படுக்கிறாங்க எல்லாரும். நம்ம சாப்பிட்றீங்களா சொல்ல வச்சிடணும் ஜி. எல்லோரும் ஓதிட்டு சர் செஞ்சுட்டு நமக்கு பகலே எப்போ 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ரமலானில், பகலே இரவு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? காலையில் 6 மணிக்கு இஷா அது ஃபஜ்ர் தோதுட்டு 5:30 மணிக்கு ஃபஜ்ர் தோதுட்டோமா 5:45 தான் நமக்கு இரவு ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் படுத்து நல்லா விசுமிக்க அமுத்து வாயா துஹர் தான் எல்லாம் எந்திரிக்கிறது. அப்போ நம்ம வந்து அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் துஹர் தான் சொல்லணும் போல் தெரியுது. இந்த ஃபஜ்ர் சொல்லுவாங்களோ அது நைட்டில் முடிச்சுதான் இருக்கிறோம். அப்போ இனிமேல் துஹர் தான் சொல்லணும் போல் தெரியுது. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு தடவை லால்பேட்டையில் இந்த மாதிரி நைட்லாம் பயம் இருந்துச்சு. காலையில் ஃபஜ்ர் பாங்க சொல்லி நாங்கள் ஃபஜ்ர் அவங்க தொழுவோம். ஃபஜ்ர் பாங்க சொன்ன ஒருத்தர் அஸ்ஸலாத்து கைரும் மினன்னு விட்டார். ஏன் விட்டார்? முடிச்சான் இருக்கீங்களா? சமாளிக்கிறோம், மறந்துட்டார் அவர், மறந்தேன்னு சொல்லாம எல்லாம் முடிச்சான பாருங்க. அஸ்ஸலாத்து கைரும் மினன்னு அது சொல்லிதான் போய் ஆகணும். அது அல்லாஹ் ரசூலும் சொன்னது. அது நீ நைட்டு ஷிஃப்ட்ல எல்லாம் விடிய 1000 பேர் முடிச்சிருந்து நீங்க ஃபஜ்ர்ல பாங்க சொன்னாலும் என்ன சொல்லணும்? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் சொல்லிதான். நம்ம இஷ்டத்துக்கு மாற்றக்கூடாது. அதில் அல்லாஹ் ரசூலும் ஏற்படுத்துறது. ஆரம்ப காலத்தில் எதிரிகளுடைய அச்சம் பகல்லாம் உலாவிட்டு இருப்பானுவான். சத்தம் போட்டு குர்ஆன் சத்தம் கேட்டால் வீட்டுக்குள்ள உள்ள போந்துருவானுவோம் தடிக்கம்போட அடிக்கிறதுக்கு. அதனால பகலில் சத்தமாக ஓத வேணான்ட்டாங்க.
லுஹரில் அசரில். நைட்டு மகரிபானா எல்லாம் ஊரே அடங்கிடும். இப்போ மகரிப் இஷாவில் ஃபஜர்லாம் சத்தமாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில். சரி, மக்காவில் மதினா வந்துட்டாங்க, ரசூலுல்லாஹ் கண்ட்ரோல் வந்துருச்சு மதினாவே. இப்போ ஓதலாம்ல, இப்போ லுஹரில் சத்தமாக ஓதலாம்ல, லுஹரில் அசரில் ஓதவே இல்லை பாருங்க. அந்த பழக்கம் அப்படி தொடர்ந்துட்டாங்க அல்லாஹ் ரசூல். இப்போ லுஹரில் ஜஹரியா ஓதலாம்ல. இப்போ மதினா பெருமாள் கண்ட்ரோல் தானே இருக்கு, யாரும் இப்போ கேட்கறதுக்கு ஆள் கிடையாது இல்லை. ஆனால் அல்லாஹ் ரசூலும் ஏற்படுத்தி அப்படி தொடருங்கன்ட்டாங்க சொல்லலாம். அதனால் இப்போ வரைக்கும் லுஹரில் வந்து நீ முஸ்லீம் நாட்டில் போய் நீ சவுதிட்டு தொழுதா யாரும் கேட்க, சத்தமாக கிராத் ஓதணும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனாலும் நீ பகலிலே சிறியாக தான் ஓதணும். லுஹர்லையும் அசர்லையும் மகரிப்லையும் ஜஹரியா தான் ஓதணும். புரிஞ்சுங்களா? அப்படி அல்லாஹ் ரசூலும் ஏற்படுத்துன்றது நான் மாற்றம் செய்யக்கூடாது. புரிஞ்சுங்களா? சரி, இப்போ வசுவாஸ் வாங்க, மறுபடியும் வசுவாஸ். சரி, சுபான்லாம் பண்ணி விசுவாசுக்கு போயிடுவோம் மறுபடியும். ரூட் அங்கே தான் ஃபஸ்ட்டு வசுவாசன்னு ஆரம்பிச்சது, அங்கே தான் பங்கே போயிட்டு இருக்கட்டும். என்ன சொன்ன பை? இப்போ நல்ல வசுவாசம் இருக்குது, கெட்ட வசுவாசம் என்ன? பொண்டாட்டி மேலே சந்தேகம் வருது ஒருத்தருக்கு, எந்திரிச்ச சந்தேகம், உட்கார சந்தேகம். சில பேர் ஜன்னலை வென்று வெங்கடி எவ்வளோ பார்க்குறா உட்காண்டி அவள் ஆழ்வாலாம் மாட்டலாம் அவளை யார்கிட்ட ஃபோன் பேசுனேன் இப்போ, பழைய கேர்ள் ஃப்ரெண்டா பழைய பாய் ஃப்ரெண்டா அப்படி அவளை வாழ விடாம இவனும் கெட்டுருவான் அவளும் கெட்டுருவான். எதுக்கு எடுத்தாலும் வசுவாசம். அது வந்து ஷைத்தான்ட்டு வரக்கூடிய மகா கெட்டது. ஒரு மனுஷனை அல்லாஹ் துனியாவில் தண்டிக்க நாடனா அல்லாஹ் ரெண்டு செய்வானா அவனுக்கு. ஒன்றும் மனைவி மேலே வசுவாசம் போட்டுருவான். அவள் கடைக்கு போக மாட்டா, எல்லாம் ட்ரெஸ் போட்டா, எதுக்கு ட்ரெஸ் போட்டிருக்க, எங்கே அவர் யாரை போட சொன்னோன்னே அப்படி டெய்லி யார்கிட்டே சம்மந்தப்படுத்தி பேசுறது. இது மாதிரி சில பேருக்கு கொடூர எண்ணங்கள். இது அல்லாஹ் அவனை தண்டிக்கிறான். அவன் காரணம் பொஞ்சாதிக்கும் வருத்தம், எந்திரிச்சா குற்றம், உட்காந்தா குத்தம். புரிஞ்சுங்களா? குடும்பத்தார்ட்டையும் பேச விட மாட்டாங்க. அந்த மாதிரி சில பேருடைய வசுவாசம் ரொம்ப ஓவராக போயிடுறது. அதெல்லாம் கெட்ட வசுவாசம். அதை விட்டு அல்லாட்ட பாதுகாவல் தேடணும். தீய வசுவாசம். யாரை பார்த்தாலும் அவன் என்னை அடிக்க வர்றான், அவன் உதைக்க வர்றான், அவன் மிரட்ட வர்றான் அப்படிங்கிற ரொம்ப தப்பாக நினைக்கிறான். அப்படி எல்லோரும் நல்லவர்கள் நினைங்க. நீங்கள் நம்ம பிறரை நல்லவர் என்று நினைத்தால், அவர் எனக்கு நல்லதுதான் செய்வார் என்று நினைத்தால், அறிஞ்சுங்களா, அவர் மனசுலையும் அல்லாஹ் நம்மளை பற்றி நல்ல எண்ணங்களை தான் போடுவான். ஒருத்தரை பற்றி நாம தப்பா நினைச்சா, அவரை அடிக்கணும் ஒதுக்கணும் நினைச்சா, அவரை பற்றியும் கெட்ட எண்ணம் நமக்கு போடுவான். அவர் மனசுலையும் கெட்ட எண்ணம் போட்டுருவான். அப்துல் ரஹீம் ஒரு கிதாப் எழுதியிருக்காரு, எண்ணமே வாழ்வுன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. சீதேவி ரஹமத்துல்லாஹி அலி, அல்லாஹ் ரஹமத் அவருக்கு உண்டாகட்டும். ஒரு ஆலிம் செய்ய முடியாத சேவை செஞ்சுட்டு போயிட்டார். ஒரு ஆலிம் சொல்ல முடியாது, ஒரு மதரசா, ஒரு இதாரா, பல பேர் கொண்ட ஒரு ஆலிம்கள், ஆசிரியர் கூட்டு குழு செய்ய முடியாத சேவையை அவர் ஒருத்தராக செஞ்சிருக்கிறார். இஸ்லாத்துக்காக சாதாரண விஷயம். நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய புத்தகங்கள், நபிகள் நாயகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு, நபிமார்களுடைய வரலாறு தொகுத்து, வலிமார்களுடைய வரலாறு, சஹாபாக்களுடைய சரித்திரங்கள், அப்புறம் வந்து கலைக்களஞ்சியம் படி. இந்த கலைக்களஞ்சியம் ஒருத்தர் செய்ய முடியாது, 100 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை ஒரு மனுஷனாக செஞ்சுருக்காரு. எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து தங்கியிருக்காரு. எங்கள் பாவாவுக்கு தோஸ்த் அவர். எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து தங்கியிருந்து எங்கள் பாவாட்ட சேலத்தில் என்னென்ன முக்கிய விஷயங்கள் இருக்குது அதையும் குறிச்சிட்டு போகிறார். ஒரு ஊராக போய் தங்குறது. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு சீதேவி யார் எதுக்கு தெரிஞ்சு என்னமே வாழ்வுன்னு புத்தகம் எழுதியிருக்கார். இங்கிலீஷும் நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, ஆங்கில புலமை அவங்கள்ட்ட. இங்கிலீஷும் நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறாங்க ஜி. அதில் ஒரு சம்பவம் எழுதுறாங்க. ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் வெளியே வாக்கி போவாங்களாம் மாறு வேடத்தில். ராஜாவும் மந்திரியும் மாறு வேடத்தில் ஊர் மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்க போவோம். அப்போ ராஜா வந்து இப்படி போவார், எல்லாரும் எப்படி அவர் வர்ற ராஜான்னு தெரியாது. ஒருத்தர் இப்போ என்னப்பா கத்திரிக்காய் இவ்வளோ வேலை இருக்குது. ஆமாம், இவ்வளோ வேலை தான் விற்றுட்டுருக்கு, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த ஊர் மக்களுடைய கருத்து என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக விசாரிச்சுட்டு போகிறது. இப்போ ராஜா மந்திரி சொன்னார்னா, டெய்லி நம்ம போகிறோம், யாருக்கும் தெரியாமல் மாறு வேடத்தில் போகிறோம், ஏதாவது தலைப்பா கட்டிக்கிட்டு தாடி செட்டப் தாடி வச்சுக்கிட்டு செட்டப் மீசை வச்சுக்கிட்டு போகிறது. ஆனால் இந்த கடைக்காரன் பாரு, அந்த கடை மரக்கடை வச்சுருக்கான் அவனுக்கு. அவனை பார்த்த உடனே எனக்கு வயிறு எரியுது, அவனை கொல்லணும் போல வருது. யாருன்னு தெரியல. மற்றவங்களாம் பார்த்தா அப்படி வர்றதில்லை.
பிரியமாக வருது. இந்த ஆளை பார்த்தா மட்டும் வெறி வெறியாக வருது. டெய்லி பார்க்குறோம், டெய்லி அந்த ஆளை பார்த்தோன்னு அப்படியே போடுறோம். அப்படின்னு என்ன காரணம்னு தெரியலையே ராஜா அப்படின்னு அந்த ராஜா சொன்னார் மந்திரிட்ட. உள்ளே சொல்லிட்டேன்பா, என்னன்னு தெரியல அப்படின்னு. தெரிஞ்ச பார்த்துக்குவோம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டான். ராஜா கொண்டு போய் அரண்மனை விட்டுவிட்டு மந்திரி நேராக அவங்க போயிருக்கிறார். எங்கே? அந்த கடைக்கு போகணுன்னா என்ன பண்ணிடுறேன், அவன் வந்து மரம் பொருட்கள் விற்கக்கூடிய வியாபாரம். எப்படி போகுது வியாபாரம்? என்னங்க போங்க, ரொம்ப படுத்துருச்சு, முந்தி மாதிரிலாம் இல்லை இப்போ அப்படின்ட்டு இருக்கான். என்ன செய்யுங்க, எல்லா மரமும் எந்த மரம் யார் கேட்குறாங்களோ வாங்கி கொடுப்பேன் அணைஞ்சுக்கலாம். நல்லா போயிட்டு இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது சொன்னார்னா என்ன காரணம், இந்த ராஜா இருக்காரு, இவருடைய அத்தா இறந்தார் பார்த்தீங்களா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எங்கிட்ட தான் சந்தனக்கட்டைக்கு ஆர்டர் கொடுத்தாங்க எரிக்கிறதுக்கு. உள்ள கட்டை வைக்குவாங்க, கபரில் வைக்கிறவங்க, அது மாதிரி கேட்டாங்க. நான் தருவச்சு கொடுத்தேன், நல்ல லாபம். அதை வச்சு நான் வீடெலாம் கட்டிட்டேன். இந்த மாதிரி நல்ல சிலிப்பாக கிடச்சி. இப்போ அந்த மாதிரி பல்க் ஆர்டர் வர மாட்டேங்குது. லட்சக்கணக்கில் சந்தனக்கட்டை வர முடியாது. இப்போ அடுத்து ராஜா செத்தா தான் வரும். அவன் 6 வயசுல போய் கேட்குறாரு யாரோ, அடுத்து இந்த ராஜா எப்போ சாவறாரோ அப்போ தான் அந்த மாதிரி பல்க் ஆர்டர்லாம் வரும். கடன்லாம் பழைய கடன்லாம் அடைக்கலாம், எப்படா சாவார்னு பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு. இவர் மந்திரியும் தெரியல அவருக்கு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியலைங்களே, எந்த ஊர் நீங்கள், புதுசாக இருக்குது அப்படின்றது. நான் தான் மந்திரி, தாடி எடுத்து காமிச்சா நான் தான் மந்திரி. பயப்படாத, இந்த ராஜா உங்களுக்கு 10 லட்ச ரூபா காசு கொடுக்க சொன்னார், அதான் கொண்டு வந்திருக்கேன், இந்தா வச்சுக்கோ ஆச்சுங்களா. இது கடனாக வச்சுக்கோ, வியாபாரத்தை நல்லபடியே பெருக்கிக்கோ. ராஜா எப்போ இறந்து போகிறாரோ அது வரைக்கும், இந்த ராஜா இறந்தால் அடுத்த ராஜாட்ட நீ கொடுத்தா, கடன் திருப்பி கொடுத்தா போதும், அது வரைக்கும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டார் அவர். சரியா, இவ்வளோ அன்பு மிக்க ராஜா என் மேலே அப்படின்ட்டு இப்போ யாரில்லா இந்த ராஜாவுக்கு நீண்ட வயசு கூடாதுல்ல, 100 வயசு ராஜா வாழணும்ல, ராஜா செத்தா எனக்கு நம்ம காசை கட்டணும் அப்படின்னு துவா செய்ய ஆரம்பிச்சிட்டார். வச்சுக்கப்பா, இவன் கடன் திருப்பி தர தேவையில்லை, ராஜா இந்த ராஜா போனார்னா அடுத்த ராஜா வரும், அப்போ நீ கொடுத்தா போதும், பத்திரமா வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிட்டார் அவர் பாட்டு. முடிஞ்சா செய்தி முடிஞ்சு. இது ராஜா சொல்லலை அவர். மறுநாள் ராஜா வர்றார் இவர் கூட்டிக்கிட்டு. யார்? மறுநாள் நேராக வந்தபோது ராஜா அந்த கடையை கிராஸ் பண்ணுறார். மந்திரி, இந்த பையனை பார்த்தா இப்போ கட்டி முத்தம் கொடுக்குற மாதிரி ஆசை வருது எனக்கு, என்னன்னே தெரியல. நேற்று வரைக்கும் அவன் மேலே அவ்வளோ வேத்து பார்த்து, ஒரு 2 மூக்கில் சப்பையில் மூக்கில் குத்தணும் மாதிரி வெறி வந்துச்சு. இன்னைக்கு இவனை பார்த்த உடனே ஒரு முகபத்தா வருது. என்ன காரணம்? திடீர்னு இந்த மாற்றம் எனக்கு. நேற்று அவன் சொன்னேன் உங்கள்கிட்ட ஆச்சுன்னு சொல்லி, இன்னைக்கு பார்த்தா இப்படி ஆசை இருக்கு. அவனை பார்த்த உடனே அவனை கட்டி பிடிச்சி ஒரு முத்தமாவது கொடுத்துடணும், அவ்வளோ பிரியமா இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். அந்த காரணம் சொல்கிறேன் வாங்க ராஜான்னு கூட்டிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போய் ராஜா சொன்னார், இந்த கதைன்னு முத்த ஸ்டோரி சொன்னார். அப்படியா? அப்போ அவர் என்ன சாகணும்னு நினச்சாரு, எனக்கு அவரை பார்த்தா சாகணும்னு என்ன வருது. இப்போ நான் அவருக்கு கல்பில் நான் வாழணும்னு ஆசை வச்சாரு, எனக்கு அவரை பார்த்தா பிரியம் வருது. இப்போ என்ன விளங்குது, நீ மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டே இருந்தா எல்லாரும் உள்ளத்துலேயும் உண்மையிலே பிரியத்தை போட்டுருவான் அல்லா தாலா. அவன் வீணா போகணும், உருப்படக்கூடாது, அவன் கடல் லாஸாக போயிடணும், வண்டி உடஞ்சிடணும், அவன் மொட்டை தலை போட்டுடணும், அவன் வீணா போயிடணும், அவன் வியாதி பிடிச்சிடணும், அவன் கை உடஞ்சிடணும், அவன் சைக்கிள் பிஞ்சிக்கணும், நினைச்சுங்களா, அவன் வீடு எரிஞ்சிடணும், எல்லாத்த பார்த்தாலும் வயிறு தெரியுது. எல்லாருக்கும் உன் மேல் வெறுப்பு வரும். அது அப்படியே அன்பு கண்ணாடி மாதிரி. அல் மூமினு மிராத்துல் மூமின் நாங்கள் சொல்லலாம். ஒரு மூமின் ஒரு மூமினுக்கு கண்ணாடின்னு நாங்கள் விளங்கிய மாணவர்கள் நீங்களே விளங்கிங்க. நீங்கள் எல்லாருக்கும் துவா செய்யும்போது, யாருலா நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன்லா, எனக்கு யாரெல்லாம் குற்றம் இழைத்தார்களோ, என்னை கீபத்து பேசினாங்களோ, பொய் பேசினாங்களோ, மாட்டி விட்டாங்களோ, தேவையில்லாத எனக்கு சுல்மு செஞ்சாங்களோ, அநியாயம் செஞ்சாங்களோ, எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். என் காரணமாக உலகிலே யாரையும் தண்டித்து விடாது. எனக்கு சுல்மு செஞ்சார் என்றோ, எனக்கு அநீதி செய்தார் என்றோ, எனக்கு அவர் தவறளித்தார், என்ன கீபத்து பேசினார், கோல் சொன்னார் என்று உலகத்தில் யாரையும் தண்டிச்சிடாது. எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன். எல்லோரும் நல்லா வாழ வைரப்பு, எல்லாருடைய பாவங்களையும் மன்னிச்சுக்கோ. அனைத்து மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னிச்சுக்கோ. எல்லாரையும் சொர்க்கவாசி ஆக்கிரு. ஒருத்தர் கூட நரகத்துடைய வாசனை நுகர விடாம ஆக்கிரு. எல்லாருடைய சக்கராத்தை லேசாக்கிரு. எல்லாருடைய கபரையும் சிறப்பா வச்சிரு. எல்லாரையும் 100க்கு 100 மன்னிச்சிடல. எனக்கு துரோகம் செஞ்சவனை தண்டிச்சிடாது, என் காரணமா தண்டிச்சிட மன்னிச்சிட்டேன்ல. இப்படி டெய்லி துவா செய்யுங்களேன்.
ஒரு நேரம் உலகமே உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பா உனக்கு யார் யாரெல்லாம் வருத்தம் இருக்குன்னு லிஸ்ட் போட்டுக்கோ. அக்கா, தங்கச்சி, அதான் அமெரிக்காவில் ஒருத்தன், ரஷ்யாவில் ஒருத்தன் சொல்லுவேன். லிஸ்ட்ல முதல்ல யார் இருப்பா? அக்கா, தங்கச்சி, சின்னம்மா பொண்ணு, பெரியம்மா பொண்ணு, அதான் வரும். சொந்த பந்தங்கள் தானே வரும். சொந்த பந்தம், நட்பு உறவு. அவன் காசை வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு இது வரைக்கும் தெரியல ஏமாத்தி விட்டான். அவன் சைத்தான் பிடிச்சான். யாரெல்லாம் அவனுக்கு வெறுப்பு இருக்கோ ஒரு லிஸ்ட் போட்டுக்கோ. இப்ப காலையில உட்காரு, யாரெல்லாம் அவனையும் மன்னிச்சிட்டேன், அந்த அப்துல் காதரை மன்னிச்சிட்டேன், இந்த ஆயிஷா பீவியை மன்னிச்சிட்டேன், இந்த மைமூன் ஷாவை மன்னிச்சிட்டேன், இந்த கதிஜா பீவியை மன்னிச்சிட்டேன், இந்த பாத்திமா பீவியை மன்னிச்சிட்டேன், இந்த பாலா காத்துன்னு மன்னிச்சிட்டேன். பாலா காத்துன்னு யார் பாது சொல்லு, இந்த பசங்க சொல்லிட்டு பாருங்க, பாலா காத்துன்னு. இந்த காத்துனையும் மன்னிச்சிட்டேன், அந்த காத்துனையும் மன்னிச்சிட்டேன், எல்லாரையும் எல்லாம் மன்னிச்சிட்டேன். அவங்க மேல எந்த வருத்தமும் எனக்கு இல்லை ரப்பே, முற்றிலும் நான் பொருந்தி கொண்டேன். கல்விலிருந்து அவர்கள் வருத்தத்தை சுத்தமாக நான் மாற்றி விட்டேன். யாரு மேலேயும் நான் வருத்தப்படவே இல்லை ரப்பே, நான் மன்னிச்சிட்டேன். அல்ல, என் கல்வியை தூய்மையாக்கி விட்டேன் ரப்பே, மன்னிச்சிடல்ல. நான் யாருக்கும் என்னுடைய சொல்லாலோ செயலாலோ பொருளாலோ அநீதி இழைத்திருந்தால் அவர்களும் என்னை மன்னிக்க முடியும் செஞ்சிடல்ல, என்னை மன்னிக்க முடியும் ஆக்கிறல்ல அப்படின்னு கல்வை வந்து சுத்தமா பிரஷ் பண்ணி தொடச்சிடணும். ஒரு தடவை காலையில, ஒரு தடவை சாயந்தரம். இதுதான் பை ஹதீஸ், அமல் பை. இது அனஸ் ரலியல்லாஹு பத்தி பெருமாள் சொன்னாங்க, காலையிலும் மாலையிலும் உன் கல்வை வீடு கூட்டுற மாதிரி கூட்டுவதற்கு சுத்தப்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருந்தால் அவ்வாறு செய்து கொள்ளுங்கள். யார் மேலேயும் மனக்கசப்பு இல்லாம கல்வை தூய்மையாக்கி கொள்ளுங்கள். அதுதான் என் வழிமுறை. இந்த வழிமுறையை யார் பின்பற்றுகிறார்களோ என்னோட சொர்க்கத்தில் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பை, சில பேர் எல்லாத்தையும் மன்னிச்சு, என் பொண்டாட்டி மன்னிக்க முடியாது பண்ற அட்டகாசம், அந்த மாதிரி பண்றாங்க. ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். நான் ஏறுனா இறங்குறா, இறங்குனா ஏறுறா. மனுஷியா அவ ஏன்னா எல்லாத்தையும் மன்னிச்சிருச்சு, பொண்டாட்டி மன்னிக்க முடியாது. அனஸ் பின் மாலிக் ரிவாயத் செய்றாங்க, திருமதி ஷரீஃபுடைய ஹதீஸ். யா புனைய, அன்பு மகனே, இன் கதர்த அன் துஸ்பிஹ வ தும்சி வ லைஸ ஃபீ கல்பிக கிஷ்ஷுன் லி அஹதின். என் அன்பு மகனே, நீ காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை உன் கல்பிலே யாரை பற்றியும் வருத்தம் இல்லாமல் அந்த கல்பை சுத்தப்படுத்த முடியுமானால் ஃபஃபால் செய்து கொள்ளுங்கள். யா புனைய, என் அன்பு மகனே, வ தாலிக மின் சுன்னத்தி, அது என்னுடைய வழிமுறை. மை வைசாத் கர்த்தா ஹூ மை சுபஹா. நான் காலை மாலை நான் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கேன். புரிஞ்சுங்களா? ஒமன் அஹ்யா சுன்னதி, இந்த என் சுன்னத்தை யாரை வந்து ஹயாத் ஆக்குவார்களோ ஃபக்கத் அஹப்பனி, அவர் என்னை நேசிக்கிறார். ஒமன் அஹப்பனி, என்னை யார் நேசிக்கிறாரோ கான மஇ ஃபில் ஜன்னா, ஜன்னத் மே மேரே சாத் ரஹேகா, சொர்க்கத்திலே அவர் என்னோடு இருப்பார். நான் கழுவிரம்பா அப்படி சொர்க்க ரசூலுல்லாஹ் கூட இந்த பயல எப்படியோ போய் தொலைட்டு ரசூலுல்லாஹ் கூட போனோம். எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருவோம் பை. எதுக்காண்டி போட்டு கல்புக்குள்ள சுத்தம் வச்சு அவனை வச்சுக்கிட்டு இவனை வச்சுக்கிட்டு தஞ்சு பை எல்லாம் கிளீன் பண்ணிடணும். கல்பை சுத்தமா பிரஷ் பண்ணி எடுத்து ஒயிட் வாஷ் பண்ணிடணும். ஒரு முறை காலையில, ஒரு முறை மாலையில. எல்லாத்த பத்தியும் கல்வை துடைத்து கொண்டால் லா இலாஹ இல்லல்லாஹ், அன்று மூத்து வந்தா நேரா சொர்க்கம். அது சொர்க்கத்துல எங்க ரசூலுல்லாஹ் கூட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல. எவ்வளவு ஈஸியான வழியா இருக்குல்ல. அப்ப அமல் சின்னது, நபை கூலி பெருசு. இப்ப என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, யாரெல்லாம் எனக்கு யாரெல்லாம் இது வரைக்கும் பிறந்து இருந்து இது வரைக்கும் இல்லை இன்னையிலிருந்து மௌத்து வரைக்கும் சரி, நான் பிறந்திருந்து மௌத்து வரைக்கும் முன்கூட்டியே மன்னிச்சிடுறேன். இது வரைக்கும் நடந்ததையும் மன்னிச்சிடுறேன். இனி எனக்கு வாழ்நாள் என் மௌத்து வரைக்கும் யாரெல்லாம் எனக்கு அநீதி செய்வார்களோ, சுல்மு செய்வார்களோ, என்னைக்கு திட்டுவார்களோ, ஏசுவார்களோ, என்னை பற்றி கீபத்து பேசுவார்களோ, என்னை பற்றி கோல் சொல்லுவார்களோ, என்னை பற்றி மூட்டி விடுவார்களோ, எனக்கு மனசில் வருத்தம் வரும்படி நடந்து கொள்வார்களோ, எல்லாத்தையும் டோட்டலாக மன்னிச்சிடறேன்ல. என் காரணமாக யாரையும் நீ பிடிக்கவே பிடிக்காது. என் கல்வை தூய்மையாக்கிட்டேன், யார் மேலேயும் வருத்தம் இல்லை, என் கல்வை சுத்தப்படுத்தினேன்ல அப்படின்னு சொல்லுங்க. காலை மாலை ஒரு தடவை திருமதி ஷரீஃபுடைய சஹீஹான ஹதீஸ் பை. என்ன பை செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் தஆலா செஞ்சா நேரா சொர்க்கம் ரசூலுல்லாஹ் கூட. எல்லாம் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் டெய்லி காலை மாலை செய்வோமா? பிராமிஸா? சத்தியமா? செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். அப்ப முதல்ல ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர்.
இது ஒரு வாக்குறுதி. இது அமல் ரொம்ப லேஸ். பெருமா சொன்னாங்கல்ல, அமல் ஹூ யசீருன், என்ன சொன்னாங்க? வேலை ரொம்ப லேசு, கூலி பெருசு. இந்த மாதிரி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தோல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.